மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் 2019ஆம் ஆண்டுக்கான மார்ச் மாத பாஸ் பேப்பரை செய்து கொண்டிருந்தோம். அதில் 3 கேள்விகளை நாங்கள் போன வகுப்பிலே முடித்தோம். இது 4வது கேள்வியை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டி உள்ளது. அப்ப 4வது கேள்வியிலிருந்து நாங்கள் இதை துவங்குவோம். 4வது கேள்வி என்னத்தை சொல்லுது என்று சொன்னால், அண்மை காலத்தில், அதாவது இப்ப நாங்க 2019 மார்ச்சை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அண்மை காலத்தில் இலங்கை மத்திய வங்கியினால் கைக்கொள்ளப்பட்ட பின்வரும் கொள்கை செயற்பாடுகளின் உள்ளார்ந்த காரணம், அதாவது ரஷனல் மற்றும் எதிர்பார்க்கப்படும் விளைவுகளை சுருக்கமாக விளைவுகள். உள்ளார்ந்த காரணம் ரஷனல் என்பது ஏன் அதை செய்யணும் என்ற காரணத்தையும், அதன் விளைவுகள், எதிர்பார்க்கப்படும் விளைவுகள். அப்ப நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் உடனே அதுக்குரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கும் இல்லை. அதால எங்களுக்கு கொஞ்சம் காலம் போக விட்டுத்தான் அதனுடைய விளைவுகள் எங்களுக்கு தெரிய வரும். ஆகவே நாங்கள் அதன் என்ன நோக்கத்துக்காக அது செய்யப்பட்டது என்பதை பார்ப்பதாக இருக்கின்றது அந்த கேள்வி. அப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் நாங்கள் 2 விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டி உள்ளது. அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம், 2019 பிப்ரவரியில் இலங்கை மத்திய வங்கியானது வர்த்தக வங்கிகளின் அனைத்து ரூபா வைப்பு பொறுப்புகள் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்க வீதத்தினை 6% 5% புள்ளிகளாக 1% குறைக்க தீர்மானித்தது. அப்ப 2019 பிப்ரவரியில SRR 6% 5% குறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அதுக்கு பிறகு அது படிப்படியாக குறைக்கப்பட்டு 2020 காலப்பகுதியிலே 2021 ஆகஸ்ட் மட்டும் 2% இருந்தது. ஏன்னா மத்திய வங்கியின தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை காரணமாக. பிறகு 2002 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2021 செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அது 4% இப்போது அதிகரிக்கப்பட்டு உள்ளது. அப்ப அது தொடர்பாக நாங்கள் இப்ப கதைக்கோம். 2வது, 2018 நவம்பரில் இலங்கை மத்திய வங்கியானது அதன் முக்கிய கொள்கை வட்டி வீதங்களை அதிகரித்த அதே வேளையில் வர்த்தக வங்கியானது அனைத்து ரூபா வைப்பு பொறுப்புகள் மீது பிரயோகிக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்க வீதத்தை 7.5% 6% 1.5% குறைக்க தீர்மானித்தது. அப்ப 2 விடயம் நடந்திருக்கு, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 3வது, 2018 நவம்பரில் இலங்கை மத்திய வங்கியான அதன் பணம் அச்சிடுதலின் அதிகரிப்பு தொடர்பான தவறான பத்திரிகை செய்தி கட்டுரைகளை தெளிவுபடுத்துவதற்காக அதன் திறந்த சந்தை தொழிற்பாடுகளூடாக ஒரு பத்திரிகை வெளியீட்டை வழங்கியது. அது 3வது. 4வது, 2018 செப்டம்பரில் இலங்கை மத்திய வங்கியானது வாகன இறக்குமதிகளுக்காக வர்த்தக வங்கிகளால் திறக்கப்படும் நாணய கடிதங்களுக்கு எதிரான எல்லை வைப்பு தொகைப்பாட்டினை விதித்தல் தொடர்பாக ஒரு பத்திரிகை வெளியீட்டை வழங்கியது. அப்ப உங்களுக்கு தெரியும், 2018 செப்டம்பர்லயே வாகன இறக்குமதி தொடர்பாக ஒரு இதை அமுல்படுத்திட்டு பிறகு என்ன செய்தது, 2019 2020 வரும் பொழுது முற்றாகவே தடை செய்து விட்டது. அப்ப முற்றாக தடை செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடம் ஆகின்றது. இன்றைக்கு அது தொடர்பாக பல்வேறு கதைகள் வருகின்றன. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு கதை ஒன்று வந்தது. போன ஞாயிறு திங்கள்ல ஃபாரின் கரன்சி வைத்திருக்கிறார்கள், ஃபாரின் கரன்சியை சப்மிட் பண்ணுவதனூடாக எல்சி ஓபன் பண்ணா அந்த வாகன அனுமதிக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் ஒரு அது தொடர்பான ஒரு ப்ரொபோசலை கன்சிடர் பண்ணுவதாக மத்திய வங்கி அறிவித்திருந்தது, மத்திய வங்கி ஆளுநர் அறிவித்திருந்தது. அப்ப அது அப்படி. அப்ப இது தொடர்பான நாங்கள் ரஷனலே அவுட்கம்ஸையும் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. சார், அன்றைக்கு நான் ஒன்று கேட்டிருந்தேன். நான் அந்த ஃபாரின் கரன்சி நார்மல் பேங்க்ஸ்ல இருக்கிறது. நான் உண்மையா அதை மறந்துட்டேன் திவாகரன். நான் உங்களுக்கு கட்டாயம் அதை ஞாபகப்படுத்துங்க. எனக்கு அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் யாரடியும் அதை காய்ச்சி போட்டுன்னு சொல்லணும். நான் உண்மையாவே மறந்துட்டேன், சாரி.
அப்ப இப்ப உங்களுக்கு சரிதானே, நாங்கள் 3 முடிச்சிட்டோம், 4வதுல தானே நாங்கள் துவங்கணும். அது இது 3வது செய்யணும், 3வது செய்த ஞாபகம் எனக்கு. ஆமாம் சார், 4வதுல இருந்தா சார். அப்ப இப்ப நாங்கள் பார்ப்போம் SRR ஏன் குறைக்க துவங்கினவையில் என்று சொன்னா, முதலாவது வந்து அங்கே அந்த காலப்பகுதியில உலக நாடுகள் அனைத்திலும் மத்திய வங்கிகள் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை ஒன்றுக்கு முயற்சித்து கொண்டிருந்தவை. அந்த அடிப்படையில SRR பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய பண நிரம்பலை அதிகரிக்கும் நிலையில் இருந்தபடியா இலங்கை மத்திய வங்கியும் அந்த முயற்சிக்கு போனது. அதே சமயம் மத்திய வங்கியினுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னு சொன்னா, 2019 ஏப்ரலில் இது வந்து மார்ச்ல என்ன, அப்ப மார்ச்சுக்கு முதல், ஆனா ஏப்ரல்ல ஏற்பட்ட அந்த குண்டுபடி பின்பும் SMEக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நேரத்துல அது தொடர்பான பண நிரம்பலை அதிகரித்து கடன் வட்டி வீதங்களை குறைத்து அந்த நோக்கத்தோட SRR மேலும் மேலும் குறைக்கப்பட்டு கொண்டு வந்தது அந்த 5% இருந்து. அப்ப நாங்கள் வந்து இப்ப முதலாவது பார்க்கிறோம் வந்து 2018 நவம்பர்லயா 2019 பிப்ரவரியில தான் 6லிருந்து 5% குறைக்கப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். 2வது தான் 2018 நவம்பர்ல 7.5 6% குறைக்கப்படுகின்றது. அது ரெண்டும் அந்த மாறி முதலாவதாக கேட்டிருக்கலாம் அதை, ஏன்னா அவர்கள் அதை முதலாவதாக கேட்காம 2வதாக கேட்டிருந்தார்கள். பாருங்கள் வடிவாக இது தொடர்ந்து ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. பாருங்க, முதலாவது 2019 பிப்ரவரி, 2வது தான் 2018 நவம்பர், 3வது வந்து மத்திய வங்கி அச்சிடுதல் தொடர்பான விடயம், 4வது வாகன இறக்குமதி தொடர்பான விடயம். அப்ப இது வந்து சிக்கலா போயிட்டுது. அப்ப 2 ஒன்றபடியா நாங்க ரெண்டையும் ஒரு பர்பஸ்ல தான் போகுது. அதாவது ரெண்டுமே ஒன்று கூட்டி ஒன்று குறைச்சிருந்தா அதோட நோக்கங்கள் அவுட்கம்கள் எல்லாம் வேறுபட்டிருக்கும். இது 2 ஒன்றபடியா நாங்கள் ரெண்டையுமே ஒன்றாக பார்ப்போம். அப்ப பாருங்க, இப்ப உள்நாட்டு பணச்சந்தையில் குறைந்த திரவத்தன்மை இருந்திருக்கும். அதே சமயம் உலக நாடுகள் அனைத்திலும் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை கடைபிடிக்கும் பொழுது எங்களுக்கு நாங்கள் விளங்குது என்று சொன்னால், நாங்கள் முதல் ஒரு கேள்வியில பார்த்தோம், ஒரு மத்திய வங்கியானது தனது நாணய கொள்கையில ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அது தன்னுடைய நாட்டு விடயங்களை மட்டும் கவனத்திற்கொள்ளாது, காரணிகளை கவனத்திற்கொள்ளாது உலக நாடுகளோட நிலைப்பாட்டையும் கவனத்துல கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயம். அந்த அடிப்படையில மற்றது இங்க இன்னொரு பாயிண்ட் சொல்லப்படுது என்று சொன்னா, அந்த நேரத்துல பணச்சந்தையில குறைந்த திரவத்தன்மை இருந்தது. அப்ப பணச்சந்தையில குறைந்த திரவத்தன்மை இருந்தது என்னும் பொழுது நாங்கள் SRR குறைக்கும் பொழுது அப்ப எவ்வளவோ கோடி ரூபாய், ஒரு வீதத்தை குறைச்சாலே எவ்வளவோ கோடி ரூபாய் இந்த வணிக வங்கிகள் மத்திய வங்கியில வைப்பாக ஒதுக்கமாக வைத்திருக்க தேவை இல்லை. ஆகவே அது வந்து திரவத்தன்மையை கூட்டும். அப்ப இந்த 2 கேள்விக்கும் அதுதான் ஆன்சராக இருக்கின்றது. அப்ப எதிர்பார்க்கும் பெறுபவர் என்று சொல்லும் பொழுது நிதிச்சந்தைகள்ல வந்து திரவத்தன்மை குறைந்து காணப்படும் பொழுது அதை கூட்டுவதன் மூலமாக வட்டி வீதங்களை குறைக்கலாம். அப்ப இதன் மூலமான கடன் வளங்கள் வந்து அதிகரித்து செல்லும் பொழுது அது வந்து பொருளாதார செயற்பாட்டுக்கு கொஞ்சம் கூடுதலான
உத்வேகம் ஒன்றை அளித்து கொண்டு இருக்கும். இரண்டாவது அதைத்தான் சொல்லி இருக்கின்றது. பாருங்க, இலங்கை மத்திய வங்கியானது உள்நாட்டு நிதி சந்தையில் காணப்படும் தொடர்ச்சியான திரவத்தன்மை பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு வர்த்தக வங்கி அறிவுள்ள அனைத்து ரூபாய்களினான வைப்புகளுடன் தொடர்புபடும் SRR 1.5% குறைத்தது. அதே சமயம் அந்த வைப்பு வீதத்தையும் துணைநிலை கடன் வசதி துணைநிலை கடன் வைப்பு வீதத்தையும் 75% குறைக்கின்றது. அப்ப எப்பொழுதுமே கடன் வைப்பு வீதத்தை நாங்க குறைச்சா கடன் வீதத்தையும் குறைக்க வேண்டி இருக்கும். துணைநிலை வைப்பு வீதத்தை குறைச்சா கடன் வீதத்தையும் குறைக்க வேண்டி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். 2 மார்ஜின் அழைப்பு என்னன்னு சொல்றது, கால் மணி மார்க்கெட்ல இருக்கிற 2 மார்ஜின், அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும். அப்ப இதால என்ன நடக்கின்றது, எதிர்பார்க்கப்படும் பெறுபவர் என்னன்னு சொன்னா பணச்சந்தையில திரவத்தன்மையை அதிகரிப்பதனூடாக வணிக வங்கிகள் தாங்கள் கொடுக்கின்ற கடன்களுக்கான வட்டி வீதங்களை குறைக்கக்கூடியதாக இருக்கும். குறைக்கும் பொழுது அது பொருளாதார வளர்ச்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கிற ஒரு விடயமாக காணப்படும். அதே சமயம் இன்னொரு விடயத்தை நான் இதுல சொல்ல விரும்புகின்றேன் என்னன்னு சொன்னால், இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த செப்டம்பர்ல 2 விதமாக இருந்த SRR வேற ஒரு 3 வீக்ஸ் நோட்டீஸ் கொடுத்து தான் 4 விதமாக அதிகரித்தார்கள். அப்படி அதிகரித்த போதிலும் இப்படியான பணச்சந்தையில ஒரு திரவத்தன்மை பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டது. அந்த நேரத்திலேயும் இந்த கொள்கை வட்டி வீதங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த திரவத்தன்மையை போக்கினது மத்திய வங்கி. அது நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி கொள்ளலாம். அப்ப அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒரு ரூமர் ஒன்று போயிருக்கின்றது. மத்திய வங்கியால பணத்தை அச்சடிக்கும் பொழுது அந்த பணத்தை அச்சடிப்பதால பண நிரம்பல் அதிகரிச்சு அப்படி இப்படி நடக்கும் என்று ஒரு இது போன நேரம் பத்திரிகை பப்ளிஷ் பண்ணி பகிரங்க சந்தை இதுகளுக்குள்ளால ஒரு பத்திரிகை பப்ளிகேஷன் ஒன்றை செய்து மத்திய வங்கி அதை தெளிவுபடுத்தி இருந்தது. அப்ப அதை பார்ப்போம். பத்திரிகை கடிதம் ஒன்றுகள் மூலம் மத்திய வங்கியினால் அரச நிதி பொறுப்புகளுக்கு உதவுவதற்காக பாரிய நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டதாக பகிரங்கப்படுத்தப்பட்டதனால் இதன் மூலம் மத்திய வங்கியின் நிதி செயற்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் தவறாக வழி நடத்தப்பட்டிருந்தனர். பொதுவாக நாணயத்தாள்களை அச்சிடுவதனால் கையிருப்பில் உள்ள பணம், அதாவது அடிப்படை நிதி என்ற மானிட்டரி பேஸ் என்று நாங்கள் சொல்லுவோம், விரிவடையும். இதனை வர்த்தக வங்கிகளுக்காக கையிருப்பு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கருத முடியாது. இது குறுகிய கால வட்டி வீதங்களை நிலையாக பேணும் வர்த்தக சந்தை நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களுக்கு உரியதே அன்றி இது அரச நிதி கர்ம மாற்றும் நிலைமையோ அல்லது வேறு அரசியல் சம்பவம் ஒன்றுக்கோ உரித்தானது அன்று என்று சொல்லப்படுகின்றது. என்று சொன்னா, அதாவது பிசினஸ் செய்பவர்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு ஏற்ற மாதிரி தான் அதாவது முதல் நாங்கள் பார்த்த அதே விடயத்தை தான் இது சொல்லுகின்றது. திரவத்தன்மையை கூட்டுவதற்காகத்தான் இதை செய்ததை ஒழிய வேறொன்றும் இல்லை என்று பத்திரிகை விளம்பரம் ஒன்று சொல்லி இருக்கிறோம். அப்ப இதன் மூலம் தவறான கூற்றுக்கள் தெளிவாக்கப்பட்டு மத்திய வங்கியானது கர்ம மாற்றல் நடவடிக்கைகள் தொடர்பாக சாதாரண மக்களுக்கு ஒரு பொதுவான புரிந்துணர்வினை வழங்குதல், மத்திய வங்கியின் நிதி கர்ம மாற்றுதலை நியாயப்படுத்தி OMOன்றது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் மூலம் அனாவசியமான நிதி விரிவாக்கம் ஏற்பட மாட்டாதுன்னு, பொருளாதாரத்தின் நிதி வளங்கள் அதிகரிக்கப்பட மாட்டாதுன்னு சாதாரண மக்கள் மற்றும் சந்தையில் கலந்து கொள்பவர்களின் போலியான எதிர்பார்ப்புகளை நிறுத்துவதுதான் அதனுடைய உண்மை, அந்த பப்ளிகேஷன் என்ற முக்கியமான நோக்கம். ஆனா உண்மையின்படி 2-3 விடயங்கள் இருக்கின்றன. நான் அதை சொல்லிக்கொண்டு மிச்ச இதுக்கு போகின்றேன். 2-3 விடயங்கள் இருக்கின்றன. என்னன்னு சொன்னால், இப்போ மத்திய வங்கி பணத்தை அச்சிடுவது என்பது மார்க்கெட்ல இஷ்யூ பண்ணாம மத்திய வங்கி ட்ரெஷரி பில்ஸ இல்லாட்டா ட்ரெஷரி பாண்ட்ஸை அரசாங்கத்துக்காக இஷ்யூ பண்ற ட்ரெஷரி பில்ஸை இல்ல ட்ரெஷரி பாண்ட்ஸை வேண்டுவதுதான் அதன் உண்மையான அர்த்தம். அப்ப அதன் மூலமாக புதிதாக அச்சிடப்பட்ட நாணயம் சந்தைக்குள்ள வரும். அப்ப இத மாதிரி அப்ப அந்த நேரத்துல பண நிரம்பல்ல ஒரு தற்காலிக அதிகரிப்பு ஒன்று ஏற்படும்.
அதுல எந்த ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யாத பட்சத்துல அது பெர்மனன்ட் அதிகரிப்பா மாறிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கும் பாருங்க. என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுல இருந்து நிறைய ஃபாரின் கரன்சி ரெமிட்டன்சஸ் வந்தது என்று சொன்னால் மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா, அந்த ரெமிட்டன்ஸை அப்படியே உள்நாட்டுக்குள்ள விட இயலாது. உதாரணமாக அரசாங்கத்துக்கு நான் முதலில் சொல்லியிருக்கேன், $1 பில்லியன் ஒரு கடன் கிடைக்குது, இல்லாட்டா ஒரு நன்கொடை கிடைக்குதுன்னா அந்த $1 பில்லியன் US டாலராக அரசாங்கம் வச்சு உள்நாட்டுல ஒரு அபிவிருத்தி திட்டத்துக்கோ இல்லாட்டா வேற இதுகளுக்கோ செலவழிக்க முடியாது. இப்ப சொல்லுவோம், அந்த காசை எடுத்து பழைய கடனுண்ட திருப்பி அடைக்கிறேன்னா அது வேற விஷயம். ஆனால் உள்நாட்டுக்குள்ள அந்த அரசாங்கம் செலவழிக்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு உள்நாட்டு கரன்சியை வெளிநாட்டு ரிசர்வை வச்சுக்கொண்டு மத்திய வங்கி உள்நாட்டு கரன்சியை வெளியிடணும். அப்போ அப்படி வெளியிடும் பொழுது புது காசுகள் தான் சர்க்குலேஷனுக்குள்ள தரும். அப்ப இந்த 2 சந்தர்ப்பத்திலேயும் பண நிரம்பல் அதிகரித்து காணப்படும். அப்ப இப்படியான அதிகரிக்கும் நேரங்கள்ல என்ன நடக்கும் என்று சொன்னால், உடனடியாக பகிரங்க சந்தை நடவடிக்கையின் மூலமாக மத்திய வங்கி புதிதாக திரைசேரி உண்டியல்களை மீள பெறுவது இல்லாட்டா கொள்வனவு செய்வது, மீண்டும் இஷ்யூ பண்ணுவதன் மூலமாக அந்த மேலதிகமா இருக்கிற பணத்தை மூவ் பண்ணி இல்லாட்டா சக் பண்ணி எடுத்துருக்கு. அப்ப அப்படியான நேரத்தில் என்ன செய்யணும் மத்திய வங்கின்னு சொன்னா, அந்த வட்டி வீதத்தை உயர்த்தணும். அப்ப வட்டி வீதத்தை உயர்த்தினாத்தான் மார்க்கெட்ல, லோக்கல் மார்க்கெட்ல ட்ரெஷரி பில்ஸோ ட்ரெஷரி பாண்ட்ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருந்து மக்கள் அதில் முதலிட விரும்புவார்கள். அதே வீதத்திலே நாங்கள் வச்சிருந்தோம் என்று சொன்னால் மக்கள் கவர்ச்சிகரமற்று போய் அதை வேண்ட மாட்டார்கள். அப்ப அப்படியான நேரத்தில் மீண்டும் மீண்டும் மத்திய வங்கி அதை வேண்ட வேண்டி இருக்கு. அப்ப வட்டி வீதத்தை அதிகரிப்பின் ஊடாக அந்த வெளியிடப்பட்ட பணத்தை மீண்டும் உள்ளுக்கு எடுத்துடலாம். அப்ப அப்படி ஒரு டெக்னிக் கொண்டு உள்ளது. ரைட். இப்ப நாங்க 4வது விடயத்தை பார்ப்போம். தர்க்க ரீதியிலான வர்த்தக நோக்கமற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகன இறக்குமதிக்காக வர்த்தக வங்கிகளால் நாணய பத்திரங்களை திறக்கும் போது 100% வைப்புடலை மத்திய வங்கி விதித்தது. அப்ப இப்ப உங்களுக்கு தெரிந்தானே 100% வைப்புடல் என்பது கிட்டத்தட்ட இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முதல் 850 விதமான பொருட்களுக்கு இதே மாதிரி 100% மார்ஜின் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது உங்களுக்கு தெரியும். பிறகு புதிய ஆளுநர் அவர் அதை ரத்து செய்தார். அப்ப இந்த 100% வைப்புடல் மூலமாக மறைமுகமாக மத்திய வங்கி அந்த வாகன இறக்குமதிக்கு ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்றது. அப்ப 100% டிபாசிட்ஸ மார்ஜினை முதலே வைக்க சொல்லும் பொழுது எவ்வளவோ வர்த்தகர்கள் இல்லாட்டா பர்சனலா வாகனங்களை இறக்குமதி செய்ய விரும்புபவர்கள் அதை போஸ்ட்போன் பண்ண பார்ப்பார்கள், இல்லாட்டா அதுக்கு அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லாட்டா இறக்குமதி செய்யாம விடுவார்கள். அதுதான் அதனுடைய நோக்கம். அப்ப தீர்வை வைப்பு தேவையானது உலகளாவிய மற்றும் தேசிய அபிவிருத்திகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது உலகளாவிய நிதி சந்தைகளின் மாற்றங்கள் மற்றும் எழுச்சி பெறும் சந்தை பொருளாதாரத்தில் புழக்கத்தில் உள்ள பணத்தினால் ஏற்படும் அழுத்தங்கள், மோட்டார் வாகன இறக்குமதி அதிகரித்தல், எதிர்கால செலாவணி வீதங்கள் மாற்றமடைதல் தொடர்பாக ஏற்புடையதாக எதிர்பார்ப்புகள் மற்றும் வரவு செலவுகளுக்கான ஒரு கட்டமாக இவை செலாவணி மீது நிலைபெறு தன்மைக்கும் மற்றும் இரண்ட பொருளாதார தன்மைக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற காரணத்தால அதை பிளாக் பண்ணிச்சுங்க. அப்ப என்ன சொல்லப்படுகின்றது சொன்னா, நிறைய வாகனங்களை இறக்குமதி செய்ய 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 என்ன நடக்கும்னு சொன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிஷியேட் ஆகிக்கொண்டு போகும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்குரிய கேள்வி அதிகமாகி நிரம்பல் குறைவாக இருக்கும் பொழுது அப்ப மிக கேள்வி ஏற்பட்டு அதன் மூலமாக டிப்ரிஷியேட் ஆகிக்கொண்டு போகும். அது பொருளாதார அபிவிருத்திக்கும் பணவீக்கத்துக்கும் வழிவகுக்கும் என்று நினைச்சதால மத்திய வங்கி அந்த காலத்தில் அதை செய்தது. அப்ப எதிர்பார்க்கப்படும் பெறுபவரின் எல்லைப்படுத்தப்பட்ட தேவைகள் உட்பட மோட்டார் வாகன இறக்குமதிக்கான சுங்க வரி போன்ற ஏனைய நடவடிக்கைகள் மூலம்
கட்டாயம் தேவைப்படாத மோட்டார் வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்தல் என்பன எதிர்பார்க்கப்பட்டன. இதன் மூலம் செலுத்தல் இறக்குமதியின் நடைமுறை கணக்கு மற்றும் செலாவணி வீதத்தின் அனாவசியமான அழுத்தல்கள் வசதியான நிலையை கொண்டு வர உதவின. அப்ப இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்தே இந்த வாகனங்கள் இறக்குமதிக்கான சுங்கத்தீர்வை மிகவும் அதிகமா இருப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னா, அந்த வாகன இறக்குமதியை டிஸ்கரேஜ் பண்ணுவதுதான் முக்கிய நோக்கமாக இருந்தது. ஆனா இலங்கையில என்னமோ தெரியல, வாகனத்துல அவ்வளவு கிரேசியா மக்கள் இருப்பதால அவ்வளவு சுங்க வரி இருந்தும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு அந்த அதிகமான சுங்க வரி வருமானமாக வந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்படியான 100% மார்ஜின் விதிக்கப்பட்டது ஏனென்று சொன்னா, அந்த அதிகமான சுங்க வரி விதிச்சும் அது கண்ட்ரோலுக்குள்ள வராதபடியா அது 100% மார்ஜின் விதிக்கப்பட்டது. பின்பு ஒரேடியாக நிப்பாட்டப்பட்டு இப்பொழுது உள்ளது. அது வெகு விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்று நாங்கள் நம்புவோம். சார், புதுசா ஒரு கேள்வி உண்டு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சார், இப்ப வாகனம் இறக்குமதி நேரடியா அவங்களோட பணம் மூலம் இறக்குமதி பண்ணுனா என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் கேள்வி கேட்டா எப்படி சார் ஆன்சர் பண்ணலாம்? அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏனென்று சொன்னா, இப்ப ஃபாரின் கரன்சி எங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறபடியா தானே நாங்கள் அதை தடை செய்திருக்கின்றோம். அதாவது மார்க்கெட்டில் ஃபாரின் கரன்சி எக்ஸஸ் டிமாண்டா போயிடும். அப்ப இன்னும் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகும். ஆனா இந்த 2 வருட 1.5 வருட காலப்பகுதியில இந்த பழைய லோன்களை திருப்பி செலுத்த வேண்டி இருந்ததால, இனி இல்லையென்ற தட்டுப்பாடு இருந்ததால இதை ஃபுல் ஸ்டாப் கொண்டு வச்சிருந்தவை. ஆனால் இப்ப கரன்சியை கொடுத்து அதை ஓபன் பண்றேன்னு சொன்னா, இந்த கரன்சி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல அது தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா நேரடியா கரன்சி, உதாரணத்துக்கு வெளிநாட்டுல இருக்கிற ஒருத்தர் அவரே அந்த காசை கொடுக்குறாரு, இங்க இறக்குமதி செய்யணும் என்று சொல்லும் பொழுது ஒரு பாதிப்பும் இல்லை தானே மார்க்கெட்ல. அந்த இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படாது. அந்த அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப சுங்கவரி சில பேர் சொல்லினா அந்த சுங்கவரியையும் ஃபாரின் கரன்சியில கட்டணும்ன்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருந்தது. அது இன்னும் முடிவாகவில்லை. அப்ப அப்படி ஃபாரின் கரன்சியில சுங்கவரியையும் கட்ட ரெடியாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஃபாரின் இன்கமும் இருக்கும், ஃபாரின் கரன்சி இன்கமும் இருக்கும், டேக்ஸும் வருது. சரி, லோக்கல் கரன்சியில கட்டினாலும் அந்த டேக்ஸ் கிடைக்கும். அந்த டேக்ஸ் வருமானம் இப்ப பிளாக்கா இருக்கிற டேக்ஸ் வருமானம் கிடைக்கும். அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அது ஒரு நீ எனக்கு தெரியல. ஏனண்டா இப்ப வேற பக்கத்தால அதுக்குரிய அப்ஜெக்ஷன்ஸ் வரலாம். என்னன்னு சொன்னா, அவசியமான பொருட்களை அப்படி இறக்குமதி செய்யலாம் தானே, இப்படி இந்த வாகனத்தை மட்டும் அப்படி இறக்குமதி செய்ய வலிக்கடி நம்ம ஒரு கேள்வி வரலாம். இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்ப பால்மா இறக்குமதியாளர்கள் இவ்வளவு சண்டை பிடிச்சு எங்கள்கிட்ட டாலர் இல்லை என்று சொல்லி 50 மில்லியன் இல்லை ஆபர்ல கிளியர் பண்ணப்படாம இருந்த எசென்சியல் ஐட்டம்ஸ் கொஞ்சத்துக்காக இம்போர்ட்டர்ஸுக்கு சென்ட்ரல் பேங்க் $50 மில்லியன் $202 படி கொடுத்தது. அப்ப அந்த நேரம் மில்க் பவுடர் இம்போர்ட்டர்ஸும் கேட்டவே, எங்கட மில்க் பவுடரும் அபர்ல கிடக்குது, ஒன்றில் நாங்கள் அதை ரீ எக்ஸ்போர்ட் பண்ணணும் வேற யாருக்காவது, இல்லாட்டா தாங்க ஒன்று. அப்புறம் ஒரு 4-5 நாள்ல, ஒரு 4-5 ஒர்க்கிங் டேல அதுக்குரிய காசும் கொடுத்து, அது 50 மில்லியன் இல்ல குறைவு, அதுவும் கிளியர் பண்ணப்பட்டு. அப்ப இப்ப சாதாரணமான பொதுமக்கள் கேட்கலாம் தானே, ஏன் இந்த பால்மா உற்பத்தியாளர்கள் வெளியில ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆக்கள் அவர்கள்ட்ட காசை இதண்டு நீங்கள் அதை இம்போர்ட் பண்றதை விட்டுட்டு நீங்க பேங்க்கு கரைச்சல் கொடுக்கணும், இந்த ஆடம்பரமான வாகன இறக்குமதிக்கு மட்டும் அவையில் ரெடியா இருக்கணும் வெளிக்காசை கொடுப்பதற்கு கேள்வி கேட்கலாம். இன்றைக்கு புது வாகனம் ஒரு டீலர் இறக்குறான்னு சொன்னால், ஒரு லோக்கல் மார்க்கெட் டீலருக்கு அதுல ஒரு மேக்சிமம் ஒரு 2 லட்சம் தான் லாபம் கிடைக்கும். அப்போ ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்து 2 லட்சம் எடுக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்ன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். டிமாண்ட் கூடவா இருக்கலாம். டிமாண்ட் கூடன்னா 50 வாகனத்தை இறக்குமதி செய்து 50 விற்கும். அப்பதான் ஒரு வாகனத்துல ஒரு அலகுல 2 lakhs தான் மேக்சிமம். சில பேர் 50,000 வைப்பினம், சில பேர் 1 லட்சம் வைப்பினம். மற்றது இன்னொரு ப்ரொபோசல் ஆப்ஷனும் இருந்தது. என்னன்னு சொன்னா, அந்த பேரை நான் மறந்துட்டேன். அந்த ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்ஸ்களுக்கு சொல்வது FCA என்று நான் நினைக்கிறேன்.
அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற காசை யூஸ் பண்ணுவதற்கு பெர்மிஷன் தரும்படியும் அந்த மோட்டார் வாகன இறக்குமதியாளர்கள் கேட்டிருந்துச்சு. அப்ப அவையோட அடுத்த ஆப்ஷன் வந்து என்னன்னு சொன்னா, எங்கட அக்கௌண்ட்ல இருக்கிற ஃபாரின் கரன்சியை பாவிக்க விடுங்க. அப்ப இந்த கேள்வியை பொதுமக்களோ இல்லாட்டா வேற நலன்புரி அக்கறையுள்ள ஆக்கள், சமூகத்தில் அக்கறையுள்ள ஆக்கள் கேட்கலாம் தானே. நீங்களே உங்களோட போற ஓன் கரன்சியை பாவிச்சு நீங்கள் மில்க் பவுடரை இம்போர்ட் பண்ணி இருக்கலாம், வேற எசென்சியல் ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணலாம். என்னதான் சொன்னாலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில வாகனங்கள் வந்து ஆடம்பரம் தான். இன்றைக்கு பிளென்டி ஆஃப் வாகனங்கள் இருக்கிறது. அத்தியாவசியமாக உள்ளவன் வந்து லோக்கலாவே இன்னொருத்தன் இருந்து வேண்டிட்டு போகலாம். அப்ப புது வாகனம் வேணும் என்பது ஆடம்பரமாகத்தான் நான் கருதுகிறேன். நீங்கள் கேட்ட ஒரு நல்ல விடயம் என்னன்னு சொன்னா, இப்படி ஒரு கேள்வி வரலாம். எனக்கு பாக்குற மாதிரி நான் இந்த 2021 பேப்பர் நான் மறந்துட்டேன். அந்த ஆகவே அந்த 21லயே நிறைய பிராக்டிக்கல் கேள்விகள் தான் வந்திருந்தது. இப்ப இந்த 22லயும் நான் நினைக்கின்றேன் நிறைய பிராக்டிக்கல் கேள்விகள் வரலாம். அப்போ இப்படி ஒரு கேள்வி வரலாம். ரைட், நாங்கள் 5வது கேள்விக்கு போவோம். அப்ப நாங்கள் இதுல ஒன்றை விளங்கணும் என்னன்னு சொன்னா, நிறைய நுட்பங்கள் இருக்கின்றது இந்த பொருளாதார விடயங்களில். இது சென்ட்ரல் பேங்கிங் மட்டும் இல்லை, இது பொருளாதார விஷயங்கள். அப்ப இதுக்குள்ள எவ்வளவோ நுட்பங்கள், மற்றது இது சமூக ரீதியான விஷயம் என்றபடியா ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்புகளும் அவரவற்ற அந்த நடத்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அப்ப முடிவுகளும் அதுக்கேற்ற மாதிரி எடுக்க வேண்டி இருக்கும். அப்படி நிறைய விடயங்கள் தங்கி இருப்பதாலதான் இன்றைக்கு உண்மையில ஒரு டாக்டருக்கு படிக்கிறவனு, ஒரு இன்ஜினியருக்கு படிக்கிறவனு பார்க்க இந்த சோசியல் சயின்ஸுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு பெரிய கரைச்சல். அவைகளுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இல்லாட்டாலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவைகள் கூட கஷ்டப்படுவீங்க. அப்ப பொருத்தமான சட்ட வாக்கின்படி மத்திய வங்கிகள் அவற்றின் குறிக்கோள்களை அடைவதற்காக பலவிதமான நடவடிக்கைகளை ஃபங்க்ஷன்ஸ் மேற்கொள்ளுகின்றன. மத்திய வங்கிகளின் பின்வரும் நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை சிக்னிபிகன்ஸ் விளக்குவதுடன் இலங்கை மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்படும் அதே நடவடிக்கை தொடர்பான தற்போதைய நிலைமையை கரண்ட் ஸ்டேட்டஸை கூறுக. அப்ப இப்ப நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 2019 மார்ச்ல இருக்கிறோம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சரை தான் கொடுக்கணும். வேண்டா இந்தியா நிலைமையில இது வந்து ஒரு பிள்ளையான கன்செப்டா இருக்கலாம். அப்ப பொருளாதாரத்தில் பணத்தின் நிரம்பல், அதாவது மணி சப்ளை, கிடைக்கத்தக்க தன்மை அவைலபிலிட்டி மற்றும் செலவினம் என்பவற்றை ஒழுங்குபடுத்து. ஒரு நாணய கொள்கை திணைக்களத்தை நிறுவி அதை பேணுதல், எஸ்டாப்ளிஷிங் அண்ட் மெயின்டைனிங். பன்னாட்டு ஒதுக்குகளின் ஒரு போதுமான மட்டத்தை அடிக்குவேட் லெவலை பேணுதல். பன்னாட்டு ஒதுக்குன்றது இந்த இன்டர்நேஷனல் ரிசர்வ், இன்டர்நேஷனல் ஃபாரின் கரன்சி ரிசர்வ். குறுங்கால அரச பணியங்களில் போதுமான உடைமைகளை அடிக்குவேட் ஹோல்டிங்ஸை பேணுதல். குறுங்கால அரச பணியங்களின் போதுமான உடைமைகளை. அப்போ குறுங்கால அரச பணியங்கள் என்று நாங்கள் சொல்லுவது வந்து இந்த குறுங்கால ட்ரெஷரி பாண்ட்ஸாயும் இருக்கலாம், ட்ரெஷரி பில்ஸாயும் இருக்கலாம். அப்ப நடவடிக்கைகளின் முக்கியத்துவம். அப்ப மத்திய வங்கியின் நிதி வழங்கல் செலவுகளை ஒழுங்குபடுத்தி நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்தி தனது நோக்கமான விலை ஸ்திரத்தன்மையை பேணும் நோக்கத்தை அடைந்து பொருளாதார வளர்ச்சிக்காக வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதுதான் இந்த முதலாவதாக நாங்கள் பார்த்த பண என்னத்தை பார்த்த முதலாவது பண இதைத்தானே, பணம் சப்ளை அண்ட் நாங்கள் ஓடி திரிவது பண நிரம்பல், கிடைக்கத்தன்மை மற்றும் செலவினம் என்பவற்றை ஒழுங்குபடுத்துதல் வந்து அந்த நோக்கத்தோட தான் இருக்கின்றது. அப்ப அதுல ஒரு விடயம், அது ஒரு விடயம். அது அடுத்தது தற்கால நிலைமைகள். அப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனை நாங்கள் அதுல கவனத்துல கொள்ளணும். நிகழ்காலத்தில் மத்திய வங்கியானது பொருளாதார மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை அடையும் நோக்குடன் நிதி கொள்கையை நடைமுறைப்படுத்துகின்றது. இதன் மூலம் பொருளாதார வளங்களை மிகவும் பயனுள்ளவாறு பயன்படுத்தி கொள்ளும் வகையில் உள்ள மட்டத்திலான நிதி கொள்கை கட்டமைப்பு ஒன்று நடைமுறைப்படுத்துகின்றது. அது பாருங்க, நிகழ்காலத்தில் மத்திய வங்கியானது பொருளாதார மற்றும் விலை ஸ்திரத்தன்மையை அடையும் நோக்குடன் நிதி கொள்கைகளை நடைமுறைப்படுத்துகின்றது. இதன் மூலம் பொருளாதார வளங்களை, அது எங்களுக்கு பேசிக் திங்.
இலங்கை ரீதியான வட்டி வீதங்கள் மற்றும் பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகள் போன்ற பெரும்பாலும் வர்த்தக சந்தையை அடிப்படையாக கொண்ட நிதி கொள்கை சாதனங்களை பயன்படுத்தி விலை ஸ்திரத்தன்மையை அடைகின்றன. சராசரி ஒரே விதமான வட்டி வீதங்கள் உதவி இலக்குகளாக சேவையாற்றி விரிவான நிதி கொள்கை ஒன்றுக்கு எடுகோள் ரீதியில் வழிகாட்டுகிறது. இதெல்லாம் நாங்கள் பேசிக் திங் நாங்கள் படித்தது. அடுத்தது ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட். அப்ப அதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அப்ப ரெண்டாவது இந்த நாணய கொள்கை ஏதோ மெயின்டைனிங் அண்ட் எஸ்டாபிளிஷிங் திணைக்களம் ஒன்றை பற்றி இருக்கின்றது. அப்ப நடவடிக்கைகளின் முக்கியத்துவம். மத்திய வங்கியின் நிதி கொள்கை திணைக்களம் நிதி கொள்கையாக்கல் பிரிவுக்கு நிதி கொள்கையினை தயாரிக்கும் பணிகளுக்காக உதவும் பொருட்டு நிறுவப்பட்டதுதான் இந்த மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட். நிதி கொள்கையாக்கல் பிரிவுக்கு நிதி கொள்கையினை தயாரிக்கும் பணிக்காக. அவ பாருங்க, நிதி கொள்கை ஃபைனான்சியல் சிஸ்டம் மற்றும் ஃபைனான்சியல் பாலிசி பிளானிங் என்றதுதான் அந்த சரியான இது. ஆனால் மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட் என்றுதான் நாங்கள் அதை சொல்லிக் கொள்கிறோம். பகுப்பாய்வுடனான உள்ளீடுகள் மற்றும் அந்த எம்பிடி மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட் எதிர்வு கூறல்கள் மற்றும் நிதி கொள்கை நிலைப்பாடு தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கும் பங்களிப்பினை வழங்குகின்றது. அப்ப தற்கால நிலைமையை நாங்கள் எடுத்துக்கொண்டா தற்காலத்தில் அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, தற்காலத்தில் நிதி சட்டத்துக்கு அமைய மத்திய வங்கியான எம்பிடி மற்றும் சமமான காரியத்துக்காக பொருளாதார ஆய்வுகள் திணைக்களத்தை நடத்தி வருகின்றது. பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களமானது பொருளாதார ஆராய்ச்சி, பிற மேற்கோள்கள், நாணய சபை மற்றும் மத்திய வங்கியின் சூளுரைக்கப்பட்ட வழிகாட்டல்கள் என்பவற்றிற்காக தகவல்களை திரட்டுதல், கொள்கையாக்கி மற்றும் நடைமுறைப்படுத்துவதற்காக மற்றும் பணம் மற்றும் வங்கி மயமாக்கல் மற்றும் வேறு பொதுவாக அக்கறை செலுத்தும் பொருளாதார விடயங்கள் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு தீர்வுகளை வழங்குகின்றது. அப்ப இது பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களத்தின் ஒரு டியூட்டியா. அப்ப கடமை பொறுப்பின் முக்கியத்துவம் என்று சொல்லும் பொழுது மத்திய வங்கியானது சர்வதேச சென்மதி நிலுவைகளினால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை எதிர்கொள்கை கூடிய வகையில் அதாவது பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் வகையில் சர்வதேச கையிருப்புகளை மத்திய வங்கியின் சொத்துக்களுக்கு கொண்டு வர வேண்டும். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏன் நாங்கள் ஃபாரின் ரிசர்வ் வைத்திருக்கோம் சொன்னா, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸை நிவர்த்தி செய்வதற்கு. அப்ப பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் என்று சொல்வதன் ஊடாக நாங்கள் இறக்குமதிக்கு தேவையான காசு, ஏற்றுமதியால வார காசு என்ற எல்லாத்தையும் நாங்கள் அதில் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப பெரும்பாலும் இலங்கை மாதிரியான நாடுகள்ல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட்டா தான் இருந்து கொண்டிருக்கின்றது. சில காலங்களை தவிர, சில பீரியடுகளை தவிர மற்ற காலங்கள் எல்லாம் பெரும்பாலும் டெபிசிட்டா தான் இருந்து கொண்டு வருகின்றது. 1958-57 ஆண்டுல முதல் தடவையாக பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சர்ப்ளஸ் ஒன்று வந்தது. அது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். முதல் தடவையா 57 ஆண்டு சர்ப்ளஸ் வந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த காலம் எனக்கு இயர் வடிவா ஞாபகம் இல்லை, 50கள்ல தான் ஒரு வருடம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொரிய யுத்தம், நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் சண்டை பிடிச்ச ஒரு காலம் ஒன்று இருந்தது 50கள்ல. அது ஒரு பெரிய யுத்தமாக மாறி அதனோட தான் அந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பிரிஞ்சு நினைக்கணும். அப்ப இந்த அமெரிக்கா எல்லாம் தலையிட்டு பெரிய யுத்தமா மாறும். அந்த நேரத்துல இலங்கையில இருந்து போன அந்த இயற்கை ரப்பர், நேச்சுரல் ரப்பர் என்று சொல்றது, இப்ப நேச்சுரல் ரப்பரை நாங்கள் காணவே கிடைக்கலாது. அப்ப அந்த நேச்சுரல் ரப்பருக்கு சரியான கிராக்கி ஏற்பட்டது. அந்த கிராக்கி ஏனென்றது எனக்கு வடிவா தெரியவில்லை. அந்த கிராக்கியின் காரணமாக நிறைய ரப்பர் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அந்த ரப்பர் அதுகளால அந்த பீரியட்ல சென்மதி நிலுவை சர்ப்ளஸாக மாறியது. அதுக்கு பிறகு எனக்கு தெரிய, இதெல்லாம் நான் அந்த சும்மா ஒரு நாலேஜை வச்சு கொண்டு சொல்றேன்னு சொல்லி அந்த படிச்சு போட்டு சொல்லல. அதால 92ஆம் ஆண்டு ஒருக்கா சர்ப்ளஸ் ஏற்பட்டது. அந்த 92ஆம் ஆண்டு ஏற்பட்ட சர்ப்ளஸுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உலக நாடுகள் எல்லாத்திலையும் வட்டி வீதம் குறைவாக இருந்தது. உலக நாடுகள் எல்லாத்திலையும் வட்டி வீதம் குறைவாக இருக்கும் பொழுது இலங்கையில மிகவும்
உயர்வான வட்டி வீதமாக இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 வீதமாக இருந்தது இலங்கையில சும்மா வட்டி வீதங்கள். உங்களால நீங்க அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட வைப்புகள் நம்பினா நமக்கு எங்களோட வைப்புகளுக்கு 20-22 வீதம் வட்டி இருந்தது. அதே மாதிரி கடன் வாங்குற ஆக்களுக்கு 30 வீதம் 28 வீதம் சாதாரண வட்டி வீதமாக இருந்தது. அப்ப அந்த கால பகுதியில உலக நாடுகள்ல வட்டி வீதங்கள் குறைவாக இருந்த காரணத்தினால் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இலங்கையை நோக்கி படையெடுத்து இலங்கையில ஃபாரின் கரன்சியை கொண்டு வந்து இங்க முதலீட்டார்கள். அதாவது கிட்டத்தட்ட நான் நினைக்கையில அந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு பூம் ஒன்று இருந்தது. அதே சமயம் நிறைய ட்ரெஷரி பில் அப்படி இப்படி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணார். அப்ப ஃபாரின் கரன்சி நிறைய இன்ஃப்ளோ இருந்தபடியா அந்த வருடமும் ஒரு சர்ப்ளஸ் இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு அரைகுறை ஞாபகம், இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள ஒரு வருடம் சர்ப்ளஸ் ஆக வந்தது. அப்ப தற்கால நிலைமை அப்ப இந்த 3 முறையும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. 3 சந்தர்ப்பங்கள்ல சென்மதி நிலுவை சர்ப்ளஸா இருந்தது. அது தவிர பொதுவாகவே சென்மதி நிலுவை மைனஸாகத்தான் இருக்கு. அப்ப தற்காலத்தில் நிதி சட்டத்தின் இலங்கை மத்திய வங்கியானது சர்வதேச சென்மதி நிலுவைகளினால் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வெளிவாரி வலு as an external buffer, உங்களுக்கு தெரியும் அந்த பஃபர் ஸ்டாக் சொல்லுவார்கள். அப்படி ஒரு பஃபர் ஸ்டாக்கை எப்பவுமே வச்சிருக்கிறது நல்ல. அந்த பஃபர் ஸ்டாக் 3-4 மாத கால இறக்குமதி என்றுதான் சொல்லிக் கொள்வீங்க. அந்த 3-4 மாத கால இறக்குமதி கிட்டத்தட்ட ஒரு $4 பில்லியன் இருக்கு. அப்ப எப்பவுமே ஃபாரின் கரன்சி ரிசர்வ் அந்த $4 பில்லியன் குறைய வரும் பொழுதுதான் இந்த சத்தங்கள் அது குறைஞ்சு கொண்டு போகுது அப்படி இப்படி என்று பெரிய இஷ்யூக்கள் வாரது. இந்த $4 பில்லியன் அந்த 3 மாத கால இறக்குமதிக்குரிய காசு இல்லாத பட்சத்துல தான் அது நடக்கும். அப்ப 2019 பிப்ரவரி மாத இறுதியில் நாட்டின் உத்தியோகபூர்வ மொத்த பண கையிருப்புகள் 3-4 மாத கால இறக்குமதிக்கு போதுமானதாகும். அந்நிய செலாவணி முகாமைத்துவத்துக்காக மத்திய வங்கியின் சர்வதேச கர்வமாற்று திணைக்களம் பொறுப்பு கூற வேண்டும். அப்ப மத்திய வங்கியின் IOD என்று நாங்கள் சொல்லப்படுகின்ற இன்டர்நேஷனல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் IOD, மற்றது DOD டொமஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அது உள்நாட்டு இதுகளை செய்யும், உள்நாட்டு பாலிசி ரேட்டுகள் அதெல்லாம் டிசைட் பண்றது. இது IOD டிபார்ட்மெண்ட் இருக்கு. அப்ப 4வது நானும் மறந்துட்டு குறுங்கால அரச பிணியங்களின் போதுமான உடைமைகளை அடிக்குவேட் ஹோல்டிங்ஸை பேணுவது. கடமை பொறுப்பின் முக்கியத்துவம். அப்ப இதுல முதலாவது என்னன்னு பார்த்தா, பல்வேறு வர்த்தக கர்ம மாற்று நடவடிக்கையினை முன்னெடுக்கும் போது மத்திய வங்கிக்கு போதுமான அளவிலான குறுகிய கால பணியங்களை தடுத்து வைத்தல் வேண்டும். இதன் மூலம் மத்திய வங்கிக்கான கடன்களை வரையறுக்க தேவைப்படும் போது அதற்கு தயாராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அப்ப அது நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப தற்போதைய நிலைமை என்னன்னு சொன்னா, நாங்க 2019 மார்ச்சை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நிகழ்காலத்தில் நிதி சட்டத்திற்கு அமைய மத்திய வங்கி பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளுக்காக அரச பணியங்களை தடுத்து வைத்திருக்கும். இதை முதல்நிலை ஏல விற்பனையின் போது கொள்வனவு செய்த திரசேரி உண்டியல்கள் மற்றும் 2ஆம் நிலை சந்தையில் ஒரே தடவையாக கொள்வனவு செய்யப்பட்டவையாக இருக்கும். நிகழ்காலத்தில் மத்திய வங்கியானது ஓபன் மார்க்கெட் ஆபரேஷனுக்காக நீண்டகால அரச பணியங்களை கொள்வனவு செய்யாது. அவ பாருங்க, இப்ப அந்த பீரியட்ல ஓபன் மார்க்கெட் ஆபரேஷனூடாக அரசாங்கம் நீண்டகால லாங் டேர்ம் ட்ரெஷரி பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணாது என்று சொல்லினோம். ஏன்னு சொன்னா இந்த நோக்கம் நீண்டகால நோக்கத்துக்காக தானே பெறப்பட்டது. அப்ப நீண்டகால நோக்கத்துக்காக பெறப்பட்ட அந்த காசை நீண்டகால நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால், இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால், அதனுடைய ரிட்டர்ன் நீண்ட காலத்துல தான் கிடைக்கும். அப்போ எங்களுக்கு வேற வகையில எக்ஸஸா ஏதாவது காசுகள் கிடைச்சால் ஒழிய அதை நாங்கள் போய் மீட்க விரும்ப மாட்டோம்.
ஒரு நிமிடம். இலங்கை மத்திய வங்கியின் நடவடிக்கைகள் மற்றும் தொழிற்பாடுகளுடன் தொடர்புடைய பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. 2018 இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் வாய்ப்புகளின் அத்தியாயம் 7 ஆனது. அப்ப அப்படி ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வந்திருக்கு, அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் வாய்ப்புகள். இதுல அத்தியாயம் 7 ஒதுக்கு பணத்தின் நாளாந்த நகர்வுகளை சித்தரிக்கும் பின்வரும் விளக்கப்படத்தை தருகின்றது. ஒதுக்கு பண நகர்வுகள் தொடர்பாக உமது முக்கிய அவதானிப்புகள் தரு கிடக்கு. அப்ப டெய்லி நாளாந்த ஒதுக்கு பணம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கின்றத காட்டுது. 18 மற்றது 17 மற்றது 16. அப்ப பாருங்க இப்படி அது கூடிக்கொண்டு வந்து இந்த ஏப்ரல்ல கொஞ்சம் கூடுது, பிறகு ஜூன்ல குறையுது, அப்புறம் அப்படியே போய் டிசம்பர்ல கொஞ்சம் கூடுது. அப்ப நிரம்பல் பக்க பணவீக்க அமுக்கங்களை, அதாவது சப்ளை சைட்ல இருக்கிற இன்ஃப்ளேஷன் பிரஷர்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பொருளாதாரத்தின் நிரம்பல் பக்கத்தை, சப்ளை சைடை மேம்படுத்துவதில் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை கொண்டுள்ளது. இந்த கூற்றின் செல்லுபடியாகும் தன்மை வேலிடிட்டியை மதிப்பிடுக. ஒரு மத்திய வங்கியினால் முகவர் நடவடிக்கைகளை ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஆற்றுவதன் முக்கியத்துவம் என்ன? இலங்கை மத்திய வங்கி தொடர்பான உதாரணங்களை உபயோகித்து விளக்குக. ஒரு மத்திய வங்கியின் குறிக்கோள்களை அடைவதில் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு மற்றும் கொள்கை கருவிகள் எவ்வாறு உதவ முடியும்? ரைட். அப்ப நாங்க ஆன்சரை பார்ப்போம். கையிருப்பில் உள்ள பணத்தின் மாற்றங்களே கையிருப்பு பண மட்டத்தில் வருடாந்த சமமான அதிகரிப்பினை காட்டுகின்றது. அது நீங்கள் ஒருக்கா, நான் இப்ப உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல தான் 3 வருஷமும் அது போய்கொண்டு இருக்கின்றது. கையிருப்பில் உள்ள பணத்தின் மாற்றங்களை கையிருப்பு பண மட்டத்தில் வருடாந்த சமமான அதிகரிப்பினை காட்டுகின்றது. இதன் மூலம் மத்திய வங்கியானது பொருளாதாரத்தின் விலாசத்துக்காக நிதி அடிப்படையில் விரிவடைய இடமளித்துள்ளது என்பதனை எடுத்து காட்டுகின்றது. அப்ப பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை விரிவடைய விட்டுள்ளது மத்திய வங்கி என்பது அதனுடைய அர்த்தமாக உள்ளது. சில சந்தர்ப்பங்களில் 2016 ஜனவரி மாதம் கையிருப்பு பணத்தில் ஏதேனும் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான காரணம் SRRல் இடம்பெறும் திருத்தங்கள் ஆகும். ஏப்ரல் மற்றும் ஜனவரி மாதங்களில் கையிருப்பு பணத்தின் திடீர் அதிகரிப்பு ஏற்பட காரணம் புழக்கத்தில் உள்ள பணத்திற்கான கிராக்கி ஆகும். அப்ப பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மற்றும் ஜனவரி மாதங்களில் கையிருப்பு பணத்தின் திடீர் அதிகரிப்புக்கு காரணம் என்ன? ஆன்லைன்ல நிக்கிறாரா சொல்லுங்க பாப்போம். அதே சமயம் சில நேரங்கள்ல அந்த SRRல ஏற்படுற மாற்றங்களும் பண நிரம்பல இல்லாட்டா அந்த பணப்புழக்கத்தை குறைக்கும். அதே சமயம் ஏப்ரல் ஜனவரியில என்ன காரணமாக இருக்கும்? யாராவது சொல்லக்கூடியதா இருக்கும்? நியூ இயர் மற்றது இந்த இது கிறிஸ்துமஸ் அதுகளோட அதுல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அப்ப அடுத்தது பொருத்தமற்ற வகையில் விநியோக பிரிவு வீழ்ச்சி அடைதல், சீரற்ற மற்றும் எதிர்வு கூற முடியாத கால நிலைமைகள் உள்நாட்டு விளைவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. பாப்பம். 2வது என்னன்னு ஒருக்கா பார்த்துக்கொண்டு, நிரம்பல் பக்க பணவீக்க அழுத்தங்களை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் பொருளாதாரத்தில் நிரம்பல் பக்கத்தை மேம்படுத்துவதில் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவையை கொண்டுள்ளது. இக்கூற்றின் செல்லுபடியாகும் தன்மையை விளக்குக. அப்ப பொருத்தமற்ற வகையில் விநியோக பிரிவு வீழ்ச்சி அடைதல், சீரற்ற மற்றும் எதிர்வு கூற முடியாத கால நிலைமைகள் உள்நாட்டு விளைவுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிரம்பல் துறையில் பணவீக்க அழுத்தத்தை தடுப்பதற்கான நிதி கொள்கைகள் நடவடிக்கைகளின் பலனற்றதாகும். அப்ப நிரம்பல் துறையில் பணவீக்க அழுத்தத்தை தடுப்பதற்காக நிதி கொள்கை நடவடிக்கைகள் எப்போதுமே பலனற்றவையாக இருக்கும் என்று சொல்லினோம். அப்ப இவ்வாறான விநியோக கஷ்டங்களினால் பணவீக்க அழுத்தங்களை அரசின் நடப்பு நிதியிலான வழங்கல் கொள்கைகளினால் நிர்வகிக்க முடியும்.
அரசுக்கு விநியோகம் தொடர்பான செயற்பாடுகளின் ஸ்திரத்தன்மை விவசாயம் மற்றும் கைத்தொழில் உற்பத்தியினை அதிகரிப்பதன் மூலம் உறுதிப்படுத்தலாம். உணவு வகை வளங்கள் தொடர்பான போதுமான உணவு கையிருப்புகளை பேணுதல் வேண்டும். விளைச்சல் குறையும் காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதன் மூலம் இதனை சிறந்த முறையில் பேண முடியும். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு வரி போன்ற சாதனங்களையும் பயன்படுத்த முடியும். அப்ப இதுல பாருங்க, இதுல என்ன இதை நான் ஒரு ஞாபகப்படுத்த விரும்புறேன் என்று சொன்னா, நீங்கள் இந்த பணவீக்க இப்ப மத்திய வங்கி பணவீக்கம் தொடர்பா பணவீக்கங்களை என்னென்ன மாதிரி மெஷர் பண்ணுதுன்னு சொன்னா, மைய பணவீக்கம், முதன்மை பணவீக்கம் எல்லாம் பிரிச்சிருக்கின்றது. அதுல ஒன்று இந்த உணவு பணவீக்கம். ஏனென்று சொன்னா, எப்பவுமே இலங்கையில ஒரு சீசனுக்கு உணவுப் பொருட்களோட விலைகள் கூடுது, ஒரு சீசன்ல உணவுப் பொருட்களோட விலைகள் குறையுது. அப்ப அதுக்கு காரணம் ஏதோ ஒரு வகையில வெள்ளங்கள், வறட்சிகள் ஏதோ ஒன்று மாறி மாறி ஒரு காலத்துல இந்த பயிர் செய்கைகள்ல பாதிப்பு ஏற்படுத்தி, அதனால அதுக்கு அடுத்தடுத்த 2-3 மாதத்துல இந்த உணவுப் பொருட்களுக்கான கட்டுப்பாடுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. அப்ப இப்படியான நேரத்துல ஆல்டர்னேட்டிவா பெஸ்டிங்க சொல்லினோம் என்று சொன்னா, உடனடியாக நாங்கள் இம்போர்ட் பண்ண வலிக்கிடணும். இம்போர்ட் பண்ணினால் அது தொடர்பான கையிருப்புகள் குறைவடையும், கையிருப்புகள் கூடி அதன் மூலமாக விலை குறைவடையும். அதே சமயம் அதற்கு மற்றவளமாக போய் வரிகளை குறைச்சாலும், அத்தியாவசிய பொருட்கள்ல இருக்கிற வரிகளை குறைச்சாலும் அந்த பொருட்களோட விலைகளை குறைக்க முடியும் என்று சொல்லினோம். அப்போ உதாரணத்துக்கு இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப அரசாங்கம் லேசான விஷயத்துக்காக தன்னுடைய வரியை இலகுவாக அறவிட்டுக் கொள்வதற்காக அத்தியாவசிய பொருட்கள்ல வரியை விதிக்கிறது. உதாரணமா சீனியில, மாவுல எல்லாம் வரி இருக்கின்றது. ஒவ்வொரு கிலோ சீனிக்கும் ஒவ்வொரு கிலோ மாவுக்கும் வரி இருக்கின்றது. அப்ப அப்படியான நேரத்துல அது பொதுமக்கள் மீதான சுமையை கூட்டி விலையை அதிகரிக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், சீனியின் விலையை அதிகரிப்பு இருந்தது. அந்த சீனியின் விலை அதிகரிப்பின் மூடாக எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு இப்ப அதனுடைய வரி தொகை குறைவடைந்திருக்கின்றது. அதே சமயம் பெட்ரோல்லையும் அரசாங்கத்தினுடைய வரி ஒவ்வொரு லிட்டருக்கும் மிகவும் கூடுதலாக இருக்கின்றது, மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. அதுவும் இந்த விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இதுல நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதை நான் அந்த போல்டா சொன்னாலும் நீங்கள் கேள்விகள் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கதைக்கணும். இங்க பாருங்க, இந்த அரிசி தொடர்பான பிரச்சனைகள் எவ்வளவோ அடிபட்டு கட்டுப்பாட்டு விலைகள் எல்லாம் சொல்லி அரிசி விலையை அதிகரித்து கொண்டு போய் அப்புறம் கட்டுப்பாடுகள் விலை விதிச்சு அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு நிரம்ப செய்வோர் இல்லாட்ட உற்பத்தியாளர்களால தங்களால் அதை விநியோகிக்க முடியான்ற ஒரு நிலை அவர்கள் தங்களோட விநியோகத்தை நிப்பாட்டி அப்புறம் கட்டுப்பாட்டு விலைகளை எடுத்து, உங்களுக்கு அந்த விலையெல்லாம் தெரியும். இப்ப அரிசியின் ஒரு விலை ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரண சம்பா 120, உங்களுக்கு தெரியும் கீரி சம்பா 140 அப்படின்னு. பிறகு இப்ப 2-3 நாளைக்கு முதலும் ஒரு அதிகரிப்பு ஒன்று செய்ய வேண்டி இருந்தேன்னு சொன்னார்கள். அரிசியில என்ன நடந்தேன்னு இன்னும் தெரியல, நாங்கள் இன்னும் அரிசி வேண்ட போகவில்லை. அப்ப இப்படியான நிலைமையில அந்த கட்டுப்பாட்டு விலைகளை எடுத்த நேரத்துல நீங்கள் கவனிச்சீங்களா, அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்தது அரிசியை இறக்குமதி செய்வது. அப்ப அரிசியை இறக்குமதி செய்து இந்த நிரம்பலை கூட்டுவதன் மூலமாக இந்த விலைகளை குறைக்கலாம் என்ற ஒரு முடிவெடுத்து அரசாங்கம் அதை இறக்குமதி செய்தது. அப்ப அதனுடைய விளைவுகளை இன்னும் நாங்கள் பார்க்கல. ஆனா இறக்குமதி கன்சைன்மெண்ட் வந்தது பற்றி எங்களுக்கு தெரியும். அப்ப இது இப்ப நாங்கள் வாசிச்ச ஒரு பாயிண்டோட சம்பந்தப்படுகின்றது. அப்ப நாங்கள் மற்றவளமாக இதை நாங்கள் பார்த்தோம் என்றால், இன்றைக்கு இருக்கிற அந்நிய செலாவணி பிரச்சனைக்குள்ள இந்த இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 40 வருட காலமாக ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்னல்ல எல்லாம் இந்த அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருந்தது. பிறகு இந்த மகாவெளி ப்ராஜெக்டுகள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய விவசாயங்கள் எல்லாம் நடந்து நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அரிசியில ஒரு தன்னிறைவு அடைந்த நிலை இருந்தது. அது மட்டுமில்லை, அரிசியில சில ஏற்றுமதிகளும், இப்ப பஸ்மதி மாதிரியான அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டதுக்குன்னா அது ஃபியூ, அதை இக்னோர் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த டேஸ்பராக்கள் இங்க இருந்து அரிசிகளை வாங்குவதன் மூலமாக ஒரு சின்ன ஏற்றுமதி கூட நடந்தது. அப்ப இந்த நிலை பாருங்க எவ்வளவு தலைகளா மாறுற நிலைமை வந்துட்டு. அதே சமயம் இந்த அந்நிய செலாவணி பிரச்சனை இருக்கிற நேரத்துல இந்த அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அது வருத்தத்துக்குரிய விடயம்.
எனவே அந்நிய செலாவணி பற்றாக்குறையா இருக்கின்றது. ஆனா இது தேவையற்ற விடயத்துக்காக நாங்க இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனா தேவையற்ற விடயம் என்று நான் சொல்றேன் என்னன்னா, கடந்த காலங்களோட ஒப்பிடும் பொழுது எங்கேயோ யாரையோ ஒரு கிரேசினஸ், அது சரியா எங்களுக்கு தெரியுது இல்லை. இப்ப நிரம்பல் செய்வோர் ஏன் அதை இந்த விலைக்கு நிரம்பல் செய்ய முடியாமல் இருக்கின்றதும் என்றதும் ஒரு பிரச்சனை. ஆனால் இது வருந்தத்தக்க விடயம். ஆனா அரசாங்கம் இறக்குமதி செய்வது சரியேனென்றா இப்ப நாங்கள் பார்த்த பாயிண்ட், அதாவது இறக்குமதி செய்வதனூடாக நிரம்பலை அதிகரித்து விலையை குறைக்கும். ஆனால் இன்றைக்கு மட்டும் நாங்கள் பாவிக்கின்ற காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் பெரிசா மீட்டுகள் நாங்கள் இறக்குமதி செய்வது இல்லை. ஏதோ ஒரு வகையில நாங்கள் அது தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். அப்ப அப்படி தன்னிறைவு அடைந்ததை பற்றி நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் இப்ப இன்றைக்கு போற போக்குல இப்ப எவ்வளவு எதிர்ப்பு அலைகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர். அப்ப அந்த எதிர்ப்பாளர்கள் இப்ப ரெண்டு பக்கம் கதைகள் இருக்கின்றது. அரசாங்கம் சொல்லுது இல்ல ஆர்கானிக் செய்து நாங்கள் அது உண்மை நல்லா வரலாம் கொள்ளலாம். ஆனா அதை எதிர்ப்பவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரே நேரத்தில் அதை செய்து கொள்ள முடியாது, கனகாலம் எடுக்கும், அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை, மண் அதுக்கு உகந்ததாக மாறாது, அப்படி இப்படின்னு. அப்படியே பிரச்சனைகள் வந்தால் இந்த காய்கறிகளும் நாங்கள் இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இன்னும் 5-6 மாதத்தில். அப்ப அப்படியான ஒரு நிலை வரும் பொழுது எங்களுக்கு மேலும் மேலும் அந்நிய செலாவணி பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்ப உங்களுக்கு நான் முந்தி சொல்லி இருக்கிறனோ தெரியாது, வெளிநாடுகள் இப்ப அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா மாதிரியான நாடுகள்ல வந்து ஒரு சர்டன் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் மட்டும்தான் அங்க ப்ரொடியூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்ப வீட் அவர்களோட முதன்மை சாப்பாடு வீட், மற்றது வெங்காயம் உருளைக்கிழங்கு வீட், மற்றது ஏதாவது ஒரு இறைச்சி. அதை தவிர மிச்சம் எல்லாம் அவர்கள் இம்போர்ட் பண்ணுவார்கள். என்னன்னு சொன்னா அவர்கள் அந்த வளங்களை வேறொன்றுக்கு மாற்றிட்டார்கள். அந்த வளங்களை வேறொன்றுக்கு மாற்றிக்கொண்டு இந்த அத்தியாவசியமான ஒரு சின்ன ஐட்டம்ஸை மட்டும் இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா சில நேரங்கள்ல அந்த வார் டைம் அப்படி இப்படியேன்னு வந்ததுன்னா தங்களால இறக்குமதி செய்ய முடியாத பட்சத்துல பட்டினி நிலை ஏற்படலாம் என்றதுக்காக அவற்றை உற்பத்தி செய்து கொண்டு மிச்சமெல்லாம் இறக்குமதி செய்வார். அதுக்கு அவர்களுடைய சென்மதி நிலுவை வந்து சாதகமாக இருப்பதால நினைச்சதை இறக்குமதி செய்ய வேண்டும் மாதிரி ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது இல்லீகல் ஐட்டம்ஸை தவிர வேற எந்த ஐட்டமும் இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து அவர்களுடைய சென்மதி நிலுவை வந்து மிகவும் சாதகமாக இருக்கிறதால எல்லா ஜாமான்களும் நியர்லி 100% ஐட்டம்ஸ் இம்போர்ட் பண்ணப்படுகின்றன. அப்ப அவங்க அதுகளோட ஒப்பிடும்போது எங்களோட நாட்டை அந்த மாதிரி ஒப்பிட்டு நாங்கள் பார்க்க இயலாதுன்றது ஒரு உண்மை. ரெண்டாவது, இனி நாங்கள் இவ்வளவு தன்னிறைவு அடைந்து போட்டு இனி இறக்குமதிக்கு போவது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கும். அப்ப அரசாங்கத்தின் சில முகவர் பணிகளை மத்திய வங்கி எடுத்து செய்கின்றது. அது தொடர்பான விடயங்களை ஆராயத்தான் அந்த கேள்வி வந்தது. அதை நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னா, அரசின் சார்பாக மற்றும் அந்த பணிகளுடன் தொடர்புடைய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய மத்திய வங்கி தனது முகவர் நடவடிக்கையினை முன்னெடுக்கின்றது. அப்ப சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய அரசாங்கம் வந்து கொடுக்கின்றது அந்த நிறுவனங்களுக்கு, நீங்கள் இதை செயற்படுத்துங்க. அந்த அடிப்படையில் அவையில் வந்து அதை எடுத்து ஏற்று அந்த மத்திய வங்கி செய்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை தன்மை, அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இருக்கின்றது, பொதுமக்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது, மத்திய வங்கி அதை சரியாக செய்யும் என்று. அதனாலதான் அந்த கோ ஃபங்க்ஷன்ஸை தவிர ஏஜென்சி ஃபங்க்ஷன் நாங்கள் அதை படிச்சனாங்க, டீட்டெயிலா நாங்கள் அதை படிச்சனாங்க. அதால பெருசா நாங்கள் இதுல டீட்டெயிலா பார்க்க தேவையில்லை. அப்ப இது ஒரு கேள்வி வந்திருக்கின்றது. அந்த பணிகள் தொடர்பாக மத்திய வங்கிக்குள்ள ஆளுமை, நிபுணத்துவம், இந்த பணியினை மேற்கொள்ள மத்திய வங்கிக்குள்ள ஆற்றல் தொடர்பாக மக்கள் மத்தியில் உள்ள நம்பிக்கை காரணமாக இருத்தல் பணியின் மத்திய வங்கிக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இப்ப உதாரணத்துக்கு இதுல நாங்கள் சொல்றோம், நிதி சட்டத்தில், ஊழியர் சேமலாப நிதி சட்டத்தில், செலாவணி சட்டத்தில், நிதி கொடுக்கல் வாங்கல்கள் சட்டம் போன்ற பல்வேறு சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய மத்திய வங்கி பல்வேறு முகவர் பணிகளில் ஈடுபடுகின்றது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். அப்ப நிறைய வேலைகள் வந்து உதாரணமாக பப்ளிக் டெட் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வேலை கூட முகவர் வேலை தான். இந்த திரைசேரி உண்டியல்களை அரசாங்கத்தின் சார்பாக வேண்டி விற்கிறது
ஊழியர் செமலாப நிதி வேலை, அந்நிய செலாவணி கட்டுப்பாடு திணைக்களங்கள் என்பன எல்லாம் அப்படியான ஃபங்க்ஷனாக இருக்கின்றது. அப்ப அரச கடன் முகாமைத்துவத்துடன் அரச நிதி முகவர் நிறுவனங்கள், மத்திய வங்கியானது அரச நிதி தேவைகள் மற்றும் பொறுப்புகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆக குறைந்தபட்ச செலவினத்துடன் இடர்நேர்வுடன் நடுத்தர துவக்கம் நீண்டகாலம் வரை மிகவும் பகுத்தறிவுள்ள கடன் முகாமைத்துவ மூலோபாயத்துக்காக கடன் நிலைபெறா தன்மைக்காக மேற்கொள்ளப்படும். அங்கே அந்த கேள்வியை பார்த்து கொண்டு போறோம். எல்லாம் ஒரு மத்திய வங்கியின் குறிக்கோள்களை அடைவதில் பேரண்ட முன்மதியுடைய கண்காணிப்பு மற்றும் கொள்கை கருவிகள் பாலிசி டூல்ஸ் எவ்வாறு உதவ முடியும் என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப அரச கடன் முகாமைத்துவத்துடன் அரச நிதி முகவர் நிறுவனங்கள், மத்திய வங்கியான அரச நிதி தேவைகள் மற்றும் பொறுப்புகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஆக குறைந்தபட்ச செலவினத்துடன் இடர்நேர்வுடன் நடுத்தர துவக்கம் நீண்டகாலம் வரை மிகவும் பகுத்தறிவுள்ள கடன் முகாமைத்துவ மூலோபாயத்துக்கான கடன் நிலைபெறா தன்மைக்காக மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்தின் முகாமைத்துவம் மற்றும் இது மூன்றாவதுதான் போகின்றது நினைக்கின்றேன். இல்ல, நாலாவதுதான். இல்ல, மூன்றாவது நிதி பாதுகாப்பு மற்றும் உறுப்பினர்களுக்கு போதுமான அளவிலான சம்பாத்தியத்தை உறுதிப்படுத்தி நிதியத்துக்கான பொறுப்பாளராக அதை முகாமைத்துவம் செய்தல். அப்ப நீங்கள் இந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றையும் ஒரு பிரீஃபா ஒவ்வொரு ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதி விட்டாச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் இதுல ஒரு நல்ல ஃபீச்சர் ஒன்று உங்களுக்கு சொல்றேன். இபிஎஃப் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் மத்திய வங்கி முகவராக தொழிற்பட்டாலும் மத்திய வங்கி என்ன செய்யுது என்று சொன்னா அது ப்ரூடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கின்றது. அதாவது இபிஎஃப் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு மாதமும் அதை கண்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டி இருக்கின்றது. இவர்கள் எம்ப்ளாயர்ஸ் அந்த கண்ட்ரிபியூஷனை மிகவும் இதாக பாதுகாப்பாக இன்வெஸ்ட் செய்து அதன் மூலமாக கிடைக்கின்ற வட்டி விகிதத்தை அந்த மெம்பர்ஸுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் முக்கியமான நோக்கம். அப்படி பிரிச்சு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை கவனிக்கணும், அது தொடர்பாக மத்திய வங்கிக்கு ஏற்படும் செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சு போட்டுதான் அந்த வருமானத்தை நெட் இன்கம் காட்டும். உதாரணமாக நிர்வாக செலவுகள், அந்த முதலீடு தொடர்பாக உள்ள செலவுகள், சகல செலவுகளையும் கழிச்சு நிர்வாக செலவு பொழுது அந்த மத்திய வங்கியில சார்பாக ஊழியர்கள் அந்த திணைக்களத்துல வேலை செய்பவர்களோட சம்பளம் அதெல்லாம் கழிப்படும். அதுதானே ரஷனல். அவை அப்படி இருக்கும். மற்றது அந்நிய செலாவணி முகாமைத்துவம் அதுகளையும் என்ன மாதிரி என்றதை நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் 2 வரியில் எழுதினாலே காணும். மேம்படுத்தும் மற்றும் ஒழுங்குபடுத்தலுக்கான நடவடிக்கையினை மேற்கொள்ளும், நிதி உள்ளுறுப்புக்கும் சமமான வளர்ச்சிக்குமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த சமநிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்ளடக்கத்துக்கு உதவுவதற்காக பல்வேறு மீள் நிதி முறைகள், வட்டி மானியங்கள், பிணை யோசனைகள் என்பன மத்திய வங்கியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. பணம் தூய்மையாக்கல், பயங்கரவாதத்துக்கான நிதியாக்க நடவடிக்கையினை இனங்காணுதல் மற்றும் அவற்றை தடுப்பதற்காக நிதி உளவு சேவைகளுக்காக நிதி புலனாய்வு பிரிவு, அதாவது தேசத்தின் ஒரு முன்னணி பிரிவாக செயல்படுறாங்க. அப்ப நீங்க நான் தந்த அந்த நோட்ஸ்ல அந்த ஏஜென்சி ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க படிச்சீங்கன்னா காணும். அப்ப இலங்கை மத்திய வங்கி உட்பட பெரும்பாலான வங்கிகளில் ஒரு வகை சட்ட ரீதியான நோக்கமானது நிதி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணுவது. அது உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க 4வதுக்குள்ள போயிட்டோம். நிதி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை என்ற நோக்கத்திற்காக மத்திய வங்கியானது துல்லியமான பகுப்பாய்வு ரீதியிலான சிறந்த மேற்பார்வையை மேற்கொள்கின்றது. அப்ப இந்த நோக்கத்தை அடைவதற்காக வசதியினை வழங்குவதற்காக மத்திய வங்கியானது பேரண்ட பகுப்பாய்வுடன் கூடிய மேற்பார்வைகள் மற்றும் கொள்கைகள் சாதன நிதி கட்டமைப்பு பொதுவாக அதன் இடர்நேர்வுகளை குறைக்க வழிவகுக்கின்றது.
நிதி கட்டமைப்புக்குள் துணை கட்டமைப்பு தொடர்பாக மிகவும் விரிவான பகுப்பாய்வுகள் முன்னெடுக்கப்படுவதுடன் பேரண்ட மிகவும் கூர்மையான மேற்பார்வையாக பொருளாதாரம் தொடர்பான பரந்தளவிலான பகுப்பாய்வு ஒன்றை மேற்கொள்கின்றது. நிதி கட்டமைப்பினை மேற்பார்வை செய்து இடர்நேர்வு மற்றும் ஆபத்துள்ள இடங்களில் இளங்காணப்படுகின்றன. சொத்துக்களின் விலைகள் அதிக அளவில் இடர்நேர்வினை எதிர்நோக்கும் வங்கிகள் மற்றும் குடும்ப கடமைகள். இந்த இடர்நேர்வு மிக்க மற்றும் ஆபத்தான நிலைமைகள் தொடர்பான கொள்கையினை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன்படி அவற்றை வரையறுத்த மற்றும் நிதி கட்டமைப்புக்குள் பரவுவதை தடுத்த நிறுத்துதல். அடுத்தது இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தபடியே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். என்னென்று சொன்னால் அந்த ஒரு பேப்பர் நியூஸ் ஒன்று வாசிச்சு என்னென்று சொன்னால் இந்த சிட்டி ரேட்டிங் ஏஜென்சி ஒன்று அதை அந்த ரேட்டிங் ஏஜென்சியை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மத்திய வங்கி வந்து தங்களுடைய கொள்கை வட்டி வீதங்களை மேலும் அதிகரித்து கொண்டு போகும் என்ற மாதிரி ஒரு எதிர்வு கூறலை செய்திருக்கின்றார்கள். அதாவது இந்த நவம்பர் டிசம்பர்ல ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இல்லாட்டா 100 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரித்து அப்புறம் அடுத்த வருஷம் முற்பதிகளிலே வட்டி வீதங்களை கூட்டிக் கொண்டு போவார்கள் கொள்கை வட்டி வீதங்கள் கண்டு அது எதிர்வு கூறி இருக்கின்றது. அதே சமயம் அது வந்து தற்போது நிலைமைகளின் அடிப்படையில எதிர்வு கூறும் பொழுது அது சொல்லுதுன்னு சொன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் போல சர்வதேச நாணய நிதி திட போய் இந்த பெயில் அவுட் என்ற மாதிரியான நிதி தேவையை பூர்த்தி செய்யும் ஒரு கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் செய்யலாம் என்ற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஒன்று நான் வாசித்து இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கொள்ற நிலைமை என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் உங்களே செக் பண்ணி பார்க்கலாம். பிப்ரவரி மார்ச் வரும்பொழுது இப்படி விஷயம் நடந்திருக்கா என்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப 7வது தெரிவு செய்யப்பட்ட மத்திய வங்கிகளினால் மேற்கொள்ளப்படும் பின்வரும் கொள்கை தலையீடுகள் மற்றும் நகர்வுகள் பாலிசி இன்டர்வென்ஷன் அண்ட் மூவ்ஸ் என்பவற்றை அத்தகைய கொள்கை தலையீடுகள் உள்ளார்த்த காரணம் மற்றும் அவற்றின் உத்தேசமான விளைவுகள் ஆகியவற்றை எடுத்துக்காட்டி விளக்கு. அப்ப பழையபடி இப்படி ஒரு கேள்வி வருகின்றது. நான் உங்களை சொன்னா நீங்களாவே இதை பார்த்து கொஞ்சம் விளங்கி பார்த்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களையே விட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில இது 2019 மார்ச்சுக்குரிய கேள்வியாக இருக்கின்றது. அப்ப பாருங்க அந்த கொஸ்டின்ஸ் வரும் பொழுது எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான கேள்விகள் வருகின்றது என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அப்ப 2018 டிசம்பரில் ஐக்கிய அமெரிக்காவில் பெடரல் திறந்த சந்தை குழுவானது பெடரல் நிதிகளுக்கான வீதத்தில் இலக்கு வீச்சை 2.2% முதல் 2.5% வரையாக உயர்த்த தீர்மானித்தது. அடுத்தது 2019 பிப்ரவரியில் இந்தியாவின் ரிசர்வ் வங்கி நாணய கொள்கை குழுவானது மானிட்டரி பாலிசி கமிட்டி கொள்கை மீட்கொள்வனவு வீதத்தை 6.5% 6.2% 25 அடிப்படை புள்ளிகளால் குறைக்க தீர்மானித்தது. நியூசிலாந்து ரிசர்வ் பேங்க் வந்து பணவீக்க இலக்கிடல் வேலை வாய்ப்பு மத்திய வங்கியின் நாணய கொள்கை பொறுப்பானையுடன் முறையாக சேர்த்துக் கொள்ளும் செயற்பாட்டில் உள்ளது. அப்ப இதை இந்த பாயிண்ட நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இது ஒரு புது விஷயம். அப்ப இதை திருப்பி கேள்வி கேட்கலாம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து தான் இதை துவங்கி இருக்கின்றது. அப்ப இதுக்குள்ள இப்ப வேற வங்கிகளும் இதை முன்மாதிரியாக கொண்டு வேற வங்கிகளும் வேற நாட்டு வங்கிகளும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கலாம். 2019 பிப்ரவரியில் பேங்க் ஆஃப் ஜப்பான் ஆனது மத்திய வங்கியின் இலக்க முறை நாணயத்தை இலக்கு முறை டிஜிட்டல் கரன்சி வழங்குவதற்கு ஆலோசிக்கின்றது. பன்முகப்படுத்தப்பட்ட இலக்க முறை நாணயத்துடன் டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி ஒப்பிடுகையில் மத்திய வங்கி இலக்க முறை நாணயத்தின் நன்மைகள் எவை என்று கேட்டிருக்கின்றது.
பார்ப்போம். தொழிலாளர் சந்தை தொடர்ச்சியாக விரிவடைதல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் ஒரு பலமான மட்டத்தில் அதிகரித்தல் என்பன அவதானிக்கப்பட்டன. தொழில்களில் சம்பாத்தியம் மிகவும் பலமானது. இது நாங்கள் இப்ப கதைக்கிறோம் என்ன, அமெரிக்காவை பற்றி காய்ச்சொண்டிருக்கிறோம். தொழில்களில் சம்பாத்தியம் மிகவும் பலமானது என்பதுடன் தொழிலற்றோரின் எண்ணிக்கை கீழ்மட்டத்தில் இருப்பதாகவும் இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப செலவுகள் மிகவும் பலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதும் அவர்களால் இனங்காணப்பட்டுள்ளது. மேலும் பொதுவாக பணவீக்கம் மற்றும் எரிபொருள் உணவு என்பதற்கான பணவீக்கம் 2% மாத்திரமே. அப்ப பாருங்க, அங்கேயும் அந்த பணவீக்கத்துல பாருங்க, எரிபொருள் உணவு என்பதற்கான பணவீக்கம் 2% மாத்திரமே என்னும் பொழுது வேற பணவீக்கங்கள் வேற வேற விதத்தை காட்டிக்கொண்டு இருக்கும். பெடரல் நிதிகளுக்கான வீதம் மேலும் ஒரு ஒழுங்குமுறையில் அதிகரிப்பதனையும் அவதானித்துள்ளது. பொருளாதார நடவடிக்கைகளில் ஒரு நிலையான பயன் தொடர்ச்சியாக காணப்படுவதுடன் மிகவும் பலமான மனித வெளிச்சந்தை நிலைமை மற்றும் பணவீக்கமானது 2% வரை நடுத்தர அளவில் பேண வேண்டியுள்ளது. 2% என்பது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல பணவீக்கம் 2% என்பது ஒரு அதிகமான தொகை நிலை. 1.5% என்பதுதான் அங்க உள்ள ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். அப்ப இதன்படி இங்கு காட்டப்படும் எதிர்பார்க்கும் மனித வலு சந்தை நிலைமைகள் மற்றும் பணவீக்கத்தின்படி பெட்ரோல் நிதிகளின் இலக்கிடப்பட்ட பரப்பெல்லையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வட்டி வீதம் அதிகரித்ததன் விளைவாக உள்நாட்டு சந்தையில் வட்டி வீதங்கள் படிப்படியாக அதிகரிப்பது எதிர்பார்க்க முடியும் என்பதுடன் அது பணவீக்க அழுத்தத்தை குறைக்க இயலும். இது சர்வதேச சந்தைகளில் வட்டி வீதங்களின் அதிகரிக்க காரணமாக அமைகின்றது. அப்ப அடுத்தது இந்திய பெட்ரோல் ரிசர்வ் வங்கியை பற்றி அதையும் நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொள்ளலாம். அப்ப இந்திய பெட்ரோல் ரிசர்வ் வங்கியில கொஞ்சம் குறைக்கப்பட்டுள்ளது பேசிஸ் பாயிண்ட்ஸால. அப்ப முதலீட்டு கேள்வி சுருக்குவது தொடர்பாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. HPக்கான கடன் பாய்ச்சல் மந்தமான நிலையில் இருப்பது இந்த நிலையில் உற்பத்தி துறைக்கான கேள்வி நிலைமைகள் பரிணாமடையும் என இனம் காட்டப்பட்டுள்ளது. சேவைகள் பிரிவின் எடுகோள்கள் சில செயற்பாடுகளின் நடுநிலைத்தன்மை யோசனையை முன்வைத்துள்ளது. கடந்த 18 மாதங்களில் 2018 டிசம்பர் மாதத்தில் பணவீக்கம் அடிமட்டத்துக்கு வந்துள்ளது. அப்ப பணவீக்கம் நல்லா குறைஞ்சிருக்கின்றது. அடிப்படை பணவீக்கமும் குறைந்துள்ளது. இதேவேளை குடும்பம் மற்றும் உற்பத்திகளின் பணவீக்க எதிர்பார்ப்புகள் ஒரு இலகுவான நிலைமைக்கு வந்துள்ளது. அப்ப உற்பத்திகள் அதன் மூலம் இப்படி பிளாண்டு இந்தியாவை பற்றி கிடக்கின்றது. அப்ப நீங்கள் அதை வாசிச்சு கொள்ளுங்க. அடுத்தது நியூசிலாந்து பற்றி பார்த்த வேண்டும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட் என்றதை அவையில் இப்ப பணவீக்க இலக்கடல் என்ற கொள்கைய மத்திய வங்கி இப்ப அங்க எல்லாம் துவங்கி இலங்கையும் அதை துவங்கி இருக்கின்றது 2020 இருந்து. அப்ப இப்ப நியூசிலாந்து புதுசா ஒரு வெர்ஷனை கொண்டு தங்களுடைய பாலிசி டார்கெட்ஸுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் டார்கெட்டும் இருப்பது. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை இன்ன பெர்சன்டேஜுக்குள்ள நாங்கள் வச்சிருப்பது. அப்ப எம்ப்ளாய்மெண்ட்டை இன்ன பெர்சன்டேஜுக்குள்ள வச்சிருப்பது என்று சொன்னால் மற்றவர்களும் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ன பெர்சன்டேஜாக வைத்திருப்பது என்றுதான் அர்த்தம். அப்ப அப்படியான ஒரு இலக்கடல் முறையான ஒரு இதை உள்ளடக்குவது ஒரு விசேடமாக இல்லாட்ட ஒரு மாறுபட்ட ஒரு புதிய விடயமாக காணப்படுகின்றது. 2018 ஜூலை மாதம் நியூசிலாந்தில் பதில் கடமையாற்றும் பிரதமரினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறு மத்திய வங்கியின் நிதி கொள்கைகள் தொடர்பான அதிகாரங்களுக்குள் பணவீக்க இலக்கடலில் வேலை வாய்ப்பினையும் உள்ளடக்குவதற்கு ஒரு சட்டமூல நகல் முன்வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது. அவர் 2019 பிப்ரவரி மாதத்தில் விலை ஸ்திரத்தன்மை மற்றும் தொழிலமர்த்தல் தொடர்பாக மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. நிதி அமைச்சர் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் முதலாவது பண அனுப்புகை, அதாவது இந்த இரட்டை தொழிலமர்த்தல் மற்றும் விலை ஸ்திரத்தன்மை தொடர்பான நோக்கங்கள் கைச்சாத்திடப்பட்டன. அப்ப இதை நீங்கள் சும்மா வாய்ச்சி வச்சிங்கன்னா சரி, இந்த அளவு டீப்பா நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மட்டும் இல்லை. இந்த பண அனுப்புகை ஒப்பமிடுதலின் கீழ் நிதி கொள்கை தொடர்பிலான ரிசர்வ் வங்கியின் கர்ம மாற்றல் நோக்கம் பின்வருமாறு. அப்போ பணவீக்கம் 1.1-2% இடையில இருக்கணும். நடுத்தர காலத்திற்குள் பணவீக்கம் 1-2 பேணுவதுடன் பணவீக்கத்தை 2% மத்திய புள்ளியில் பேணுவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. அப்ப நடுத்தர காலம் என்றது மீடியம். அதை நீங்கள் அந்த தமிழை விளங்கி கொண்டா சரி. உச்ச அளவிலான நிலைபெறான சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உதவுது. உச்ச அளவில் சேவையில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு உதவுது.
ரிசர்வ் வங்கி சட்டமூலத்தை மாற்றுவதன் மூலம் நிதி கொள்கை விருத்தியடையும் என எதிர்பார்க்கப்படுகின்ற ரிசர்வ் வங்கியின் கொள்கைகள் இரட்டை நோக்கங்களுக்கு இடையில் ஒரு சமானத்தன்மையை ஏற்படுத்தல் தேவைப்பட்டது. அப்ப 4வது என்னன்றது மறந்துட்டேன். அது பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம். அப்ப நடைமுறை ரீதியில் செலவினமற்ற ஒரு செலாவணி ஊடகமாக சிடிபிசி செலுத்தல் கட்டமைப்பின் செயற்திறன் அதிகரிக்க முடியும். இது மிகவும் வேகமான பாதுகாப்பான ஒரு முறையாக நாடுகளுக்கு இடையில் நிதி கொடுக்கல் வாங்கல்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி வருகின்றன. அப்ப இதுகளை உங்களுக்கு விளங்கும், இதுகளை நான் விளங்கப்படுத்தணும் வேண்டி இல்லை. அப்ப சிபிஎஸ்ஐ பணமாக பயன்படுத்த முடியும் என விளம்பரப்படுத்துவதுடன் இதன் மூலமாக புதிய விதமான பணமாக பல்வேறு காரியங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. அதாவது மரபு ரீதியான கொடுக்கல் வாங்கல்கள் மாத்திரமல்ல, செலுத்தல்கள் மற்றும் கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்காக பல்வேறு தகவல்கள் மற்றும் தரவுகள் தயாரிக்கப்படுகின்றன. அப்ப இது மிகவும் அதிகமான பணம் மற்றும் சிறிய தொழில் முயற்சிகளை அடிப்படையாக கொண்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பெரிதும் உதவுகின்றது. இவர்களுக்கு பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை செய்யும் போது செலவுகளுக்காக கடன் அட்டைகள் பயன்படுத்துவதில் பெருந்தொகை செலவாவதனால் இது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகின்றது. கடும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் பொழுது இதன் மூலம் பணம் நிலையானது அரச நிதி சாதனமாக பயன்படுத்த முடியும். விரிவாக்கல் பயன்படுத்தல் மூலம் மற்ற பணத்தாள்கள் அற்ற நிலையில் வரி தட்டி கழித்தல்களை ஊக்கமிழக்க செய்வதுடன் பணம் தூய்மையாக்கல் மற்றும் வேறு சட்ட ரீதியான செயல்களுக்காக இலகுவாக நாணயத்தாள்களை பயன்படுத்த முடிந்த போதிலும் அந்த நிலைமைகளை ஊக்கமிழக்க செய்யும். அப்ப இதுல என்ன சொல்லுன்ற சொன்னா, நாங்கள் டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள்ள போகும் பொழுது அதன் மூலமாக இந்த மணி லாண்டரிங் அந்த பிரச்சனை இல்லீகலாக கொடுக்கல் வாங்கல்களை தடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு 100% எவிடன்ஸ் இருக்கும் டிஜிட்டலுக்காக யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், யாருக்கு எப்படி செய்கின்றோம். அதால அவைகள் எல்லாத்தையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருப்பதோட இது மிகவும் வேகமாகவும் இலகுவாகவும் செய்யக்கூடிய ஒரு கொடுப்பனவு முறையாக இருக்கின்றது. இது ஒரு லேட்டஸ்ட் சிச்சுவேஷன், லேட்டஸ்ட் ட்ரெண்டாகவும் மாறிக்கொண்டு வருகின்றது. பின்வருவன பற்றி சிறு குறிப்பு எழுதுக. பன்னாட்டு இறையாண்மை முறிகளை இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட்ஸ் வழங்கும் சந்தைகள் மீதுள்ள சிக்கல்கள், தாக்கங்கள். அப்ப இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட்ஸை பற்றி வழங்கும் சந்தைகள் மீதுள்ள சிக்கல்கள், தாக்கங்கள். மத்திய வங்கிகளில் தகவல் பாதுகாப்பு, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மற்றும் தரவு ஒழுங்குபடுத்தல், டேட்டா இன்டெகிரிட்டி என்பவற்றை உறுதிப்படுத்துதல். மத்திய வங்கியின் நம்பகத்தன்மை, கிரெடிட்டபிலிட்டி மற்றும் பொறுப்பு கூறும் தன்மை, அக்கௌண்டபிலிட்டி. வளர்ந்து வரும் சந்தை பொருளாதாரங்களுக்கான உயர்வடைந்த பொருளாதாரங்களில் நாணய கொள்கை கசிவுகள். அப்ப இதுகளை பற்றி சிறு குறிப்பு எழுத சொல்லி இருக்கின்றது. அப்ப இதுவும் நீங்கள் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. பன்னாட்டு இறையாண்மை முறைகளை வழங்கும் சந்தைகள் மீதுள்ள சிக்கல்கள். அப்ப பாருங்க அதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுகின்றது. இந்த வரவு கிடைப்பனவுகள் அந்நிய செலாவணி கையிருப்பினை அதிகரித்தலும் அதன் மூலம் செலாவணி வீதங்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப இதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை, சந்தேகமும் இல்லை. அப்ப இது கிடைச்சது என்னால் எங்களுக்கு இதன் மூலமாக காசு ஃபாரின் கரன்சி எங்களுக்கு எங்களோட நாட்டுக்கு வரும். அதன் மூலமாக செலாவணி வீதங்களோட தாக்கங்கள் குறைவடைந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் டிப்ரிசியேஷன் குறைவாகும், இல்லாட்டா அப்ரிசியேஷன் இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். எஸ்ஜேபி வளர்ச்சி அடைதல் முதலீட்டு நம்பிக்கையை அதிகரிக்க காரணமாகும். அப்ப முதலீட்டு நம்பிக்கைகளை அதிகரிக்கும் என்று சொன்னால் வெளிநாட்டுல எங்களோட நாட்டை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றதுதான் இந்த இதுகளை ஈஸியாக இந்த பாண்ட்ஸை விற்பனை செய்வதன் மூலமாக ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் அது இந்த அர்த்தம் என்னன்னா, வெளிநாடுகள்ல இந்த நாட்டுல நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதுன்னா அப்ப நிறைய முதலீடுகள் வர சான்சஸ் உள்ளது. அப்ப இது அரச பணியங்களின் சம்பாத்தியம் மீது சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதன் மூலம் உள்நாட்டு நிதி மீது தங்கியிருத்தல் குறைக்க முடிகின்றது. அப்ப பாருங்க, அரசாங்கம் உள்நாட்டு
கடன்களை பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதன் மூலமாக உள்நாட்டில் வட்டி வீதங்களை குறைவாக வைத்திருக்கலாம். அளவு புழக்கத்தில் உள்ள பணம் உட்பட நிதி நிலைமைகள் தொடர்பான இடர்நேர்வுகளை குறைப்பதற்கு காரணமாக இருக்கும். இதன் மூலம் உள்நாட்டு மூலதன சந்தைகள் சிறந்த பெறுபேறினை பெற்றுக்கொள்ளும். இதன் மூலம் பல்வேறு மற்றும் நிதி பொறுப்புகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வர்த்தக சக்திகளினால் நாட்டில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது முதலீடுகள் மீதான பொறுப்புகள் பொருளாதாரம் மீது சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் இறைமை ரீதியிலான தரப்படுத்தல்களுக்கு சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. மத்திய வங்கியின் தகவல் பாதுகாப்பு மற்றும் தரவு ஒழுங்குபடுத்தல் என்பவற்றை உறுதிப்படுத்துதல். அப்ப நான் இந்த இன்டர்நேஷனல் சவரிங் பாண்ட்ஸை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு போறேன்னு என்னன்னு சொன்னா, இந்த இலங்கை மாதிரி ஒரு நாட்டுக்கு உண்மையிலே இன்டர்நேஷனல் சவரிங் பாண்ட்ஸ்ன்றது ஒரு அர்த்தமில்லாத ஒரு விடயமாகத்தான் காணப்படும். என்னன்னு சொன்னா, இப்ப இலங்கையில ஏற்கனவே ட்ரேட் டெபிசிட் இருக்கின்றது. அதன் மூலமாக கரன்சி டிவேல்யூவேஷன் ஆகி கொண்டிருக்கும். ஆனால் இப்ப நாங்கள் இன்டர்நேஷனல் ஃபாரின் பாண்ட்ஸை நாங்கள் விநியோகிப்பதன் மூலம் எங்களுக்கு பணம் வரும். தற்காலிகமாக நாங்கள் அதில் பார்த்த நன்மைகள் கிடைக்கும். ஆனால் நீண்ட காலத்துல அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். திருப்பி செலுத்த வலிக்கிடும் பொழுது எங்களுக்கு அந்த இறக்குமதிகள் கூட ட்ரேட் டெபிசிட் இருக்கிறபடியா அந்த கரன்சி டிப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போறபடியா ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் கடன் வேணும்னு பார்க்க கிட்டத்தட்ட 2 மடங்கு கூடுதலான தொகையை உள்நாட்டு காசுல கொடுத்து அந்த கடனை அடைக்க வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்ல 6 மாதத்துக்கு ஒருக்கா அதுக்கு வட்டியும் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப பாருங்க, 200 ரூபாவுக்கு நான் இந்த பொண்டோண்ட இந்த வருஷத்துல நான் $1 பில்லியன் எடுக்கிறேன்னு சொன்னா 200 பில்லியன் ரூபாய் இலங்கை காசு கிடைக்கும். ஆனா பாருங்க, 6 மாதத்துக்கு ஒருக்கா அதனுடைய வட்டியை நாங்கள் செலுத்துவோம். மற்றது இந்த இதுவரை காலமும் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா என்ன தெரியும், கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 16 வீதத்திலிருந்து 20 வீதம் மட்டும் கரன்சி டிப்ரிஷியேட் கொண்டு இருக்கும். 16 வீதத்திலிருந்து 20 வீதம் மட்டும் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகி கொண்டிருக்கும் சொன்னா 5 வருஷத்துல பாருங்க கிட்டத்தட்ட 100 வீதம் டிப்ரிஷியேட் ஆகி இருக்கும். அப்ப 5 வருஷத்துல 100 வீதம் டிப்ரிஷியேட் ஆகி இருக்கும்னா நாங்கள் இன்னைக்கு நாங்கள் அதை $1 பில்லியன் மூலமாக நாங்கள் பெற்ற காசிலும் பார்க்க கிட்டத்தட்ட டபுள் காசு கொடுத்துதான் நாங்கள் அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த சொல்லப்பட்ட நன்மைகள் எங்க சரியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு ட்ரேட் சர்ப்ளஸ் உள்ள ஒரு நாட்டுக்கு இது நன்றாக இருக்கும். அப்ப நாங்கள் கொடுக்க வேண்டிய காசு குறைவாகவும் சில நேரங்கள்ல இருக்கும். அப்ப மத்திய வங்கியின் தகவல் பாதுகாப்பு மற்றும் தரவு ஒழுங்குபடுத்தல் என்பவற்றை உறுதிப்படுத்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். தொடர்ச்சியான சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கின்றன. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ரிஸ்க்குகளை பற்றி இதுல சொல்லப்படுகின்றது. சைபர் ஆக்கிரமிப்பின் போது மோசடி ஆக்கிரமிப்பாளர்கள் தரவுகள் மத்திய வங்கியின் இணையதளங்களில் இருந்து மற்றும் மென்பொருள் களஞ்சியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். இவை பெரிதும் உணர்வு பூர்வமானவை, இரகசியத்தன்மை வாய்ந்தவையாகவும் இருக்கும். இப்ப உங்களுக்கு இப்ப கிட்டடியில உங்களுக்கு தெரியும், பனாமா பேப்பர் என்ன சொல்றது, கிட்டடியில அந்த லீக்கான விடயங்கள் என்ன யாருக்காவது தெரியும்? அந்த பேர் நல்ல பேர் உண்டு. அப்ப அப்படியான ரகசியமான மிகவும் ரகசியமான கடும் ரகசியமான விடயங்கள் கூட லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல் பனாமா பேப்பர்ஸ், பண்டோரா பேப்பர்ஸ் அதுகளெல்லாம் லீக் ஆகிறது இப்படியான விடயங்கள் மூலமாகத்தான். பெரும்பாலான மத்திய வங்கிகள் இடம்பெறக்கூடிய சைபர் தாக்குதல்கள் தொடர்பாக பரஸ்பர எதிர்பார்ப்புகளுடன் 2016 ஆண்டு துவக்கம் உலகம் முழுவதிலும் மத்திய வங்கிகள் பல்வேறு சைபர் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. மத்திய வங்கிகளின் தரவுகள் வைத்திருப்பது ஒரு தீர்க்கமான காரணியாகும். மத்திய வங்கியின் தரவு முகாமைத்துவம் பெரும்பாலான தொழில்நுட்ப நவீனம் மற்றும் சைபர் தாக்குதல்கள் காரணமாக மிகவும் இன்றியமையாததாக உள்ளன. ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்காக மத்திய வங்கியினால் சைபர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பாதுகாப்பிற்கான நடவடிக்கையினை எடுத்தல் வேண்டும். இதன் மூலம் இரகசியத்தன்மை தொடர்பான உத்தரவாதம், நேர்மை மற்றும் தகவல்களுக்காக பிரவேசித்தல் தொடர்பாக பாதுகாப்பான நடவடிக்கையினை எடுத்தல் வேண்டும். தரவுகள் தொடர்பான நேர்மை மற்றும் உறுதியான தன்மை என்பதனால் கருதப்படுவது சீரான தன்மை மற்றும் தரவுகளை தொடர்ச்சியாக பேணுதல் என்பவற்றை உறுதிப்படுத்தல் ஆகும்.
இது தரவுகளின் தன்மையை மாற்றாமல் களஞ்சியப்படுத்தல் மற்றும் பயன்படுத்துவதாகும். தூரமான செயற்பாடொன்றையும் செயற்பாட்டு ரீதியிலான கட்டமைப்பொன்றை பேணுவதற்கு தரவுகளின் நேர்மையும் உறுதியான தன்மையும் மிக முக்கியமானதாகும். தரவுகளில் எதிர்பாராத மாற்றங்கள் இடம்பெறும் போது பிரச்சனைகள் ஏற்படும். தரவுகள் மோசடியை பல்வேறு முறைகளில் மேற்கொள்ள முடியும் எனினும் அது இரண்டு வகைப்படும். எனினும் அது இரண்டு வகைகளை சேரும். அவையாவன அதில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் மற்றும் பாதுகாப்பான சைபர் ஆக்கிரமிப்பு என்பனவாகும். இலங்கையில் நிதி சேவைகள் மற்றும் கணனி பாதுகாப்பு சம்பவங்களுக்கு பதில் குழுக்கள் விசேட சேவைகளுக்கான அலகாகும் என்பதுடன் அது வங்கி மற்றும் ஏனைய அனுமதி பத்திரம் பெற்ற நிதி நிறுவனங்களுக்கான காரணி பாதுகாப்பினை பொறுப்பேற்றல், மீளாய்வு தயாரிப்பு மற்றும் பதிலளித்தல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும். மூன்றாவது, மத்திய வங்கியின் பொறுப்பு கூறும் தன்மை மற்றும் பொறுப்பு கூறும் முறைமை, அக்கௌண்டபிலிட்டி மற்றும் ரெண்டு இருக்கு, அக்கௌண்டபிலிட்டி மற்றும் கிரெடிட்டபிலிட்டி. அது சொல்லுவதை செய்யும் நிறுவனமாக இருப்பின் அதனை அங்கீகரிக்கக்கூடிய நிறுவனமாக மக்கள் நம்புவார்கள். அதாவது அதுதான் நான் முதலையும் காய்ச்சி கொண்டிருந்தேன். நான் என்னன்னா, மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமற்ற உலகத்தின் முதலீடுகள், தொழில் முயற்சிகள், குடும்ப அரசுகள் மற்றும் வேறு தரப்பினருக்காக எதிர்காலம் தொடர்பான ஒரு எண்ணப்பாட்டை ஏற்படுத்தும். மத்திய வங்கி ஒன்று அங்கீகாரம் இருப்பின் மற்றும் பணவீக்க இலக்கு இருப்பின் அல்லது அங்கீகாரம் இல்லாத வங்கி ஒன்றையும் விட இலக்கினை அடைய முடியும். அப்ப பாருங்க, இது ஒரு மனுஷன் வாழ்க்கையில நேர்மையா இருந்தா சமூகத்துல அவனுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கும் என்றத, ஒரு நிறுவனம் எப்படி நேர்மையா இருந்தா என்னென்ன கிடைக்கும் என்பதை இதுல சொல்லப்படுகின்றது. அப்ப அக்கௌண்டபிலிட்டி என்பது நாங்கள் கணக்கு காட்ட வேண்டும் என்பதும், கிரெடிட்டபிலிட்டி என்றதும் நாங்கள் நேர்மையான தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதையும் காட்டுவதாக இருக்கின்றது. மத்திய வங்கி ஒன்றின் அங்கீகாரத்தை பெரும்பாலும் பின்வரும் பலமடைந்த பணவீக்கம் மற்றும் அதன் முன்னுதாரண அர்ப்பணமாகும். மிகவும் பலமடைந்த பணவீக்கம், பலமடைந்த பணவீக்கம் இருக்குமெண்டா அந்த மத்திய வங்கி அதாவது பலமடைந்த பணவீக்கம் என்று சொல்லுவது என்னன்னு சொன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு குறைவான இன்ஃபிளேஷன் உள்ள அந்த மத்திய வங்கி தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்தென்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அங்கீகாரம் உள்ள மத்திய வங்கி ஒன்று இருத்தல் பணவீக்க எதிர்பார்ப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மிகவும் பயனுள்ள நிதி கொள்கையினை உறுதியாக முன்னெடுக்க வழிவகுக்கும். அப்ப இதெல்லாம் நான் அந்த கணக்க கதைச்சு கொண்டிருக்க தேவையில்லை. மத்திய வங்கியானது அவர்களது செயற்பாடுகளுக்காக பொறுப்பு கூறலை பொருட்படுத்தல் ஒரு சேவையாகும். சிறப்பான நிர்வாகத்துக்கு அமைய மத்திய வங்கி பொறுப்பு கூறலுக்கு விசேடமாக உயர்மட்டத்திலான சுயதன்மையை இருத்தல் வேண்டும். மத்திய வங்கியின் பொறுப்பு கூறல் தொடர்பாக 3 இயல்புகள் உள்ளன. நிதி கொள்கையினை இறுதி நோக்கம் தொடர்பான தீர்மானம், உண்மையான நிதி கொள்கை தொடர்பான வெளிப்படைத்தன்மை, நிதி கொள்கை தொடர்பான இறுதி பொறுப்பு கூறலை யார் என்பது இந்த 3 ஆகும். மிகவும் சிறந்த பொறுப்பு கூறல் தொடர்பான தீர்மானங்களை எடுப்பவர்களின் பலமான ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதுடன் அது மத்திய வங்கிகளின் மிகவும் தரமான தீர்மானங்களை எடுப்பதற்கு பங்களிப்பினை வழங்குகின்றது. பொறுப்பு கூறல் தொடர்பான வெளிப்படைத்தன்மை மற்றும் அது தொடர்பான கொள்கை வகுப்பாளர்கள், பொதுமக்கள் மற்றும் புத்திஜீவிகளுக்கிடையில் சிறந்த கலந்துரையாடல்கள் ஏற்படும். அப்ப இது கிரெடிட்டபிலிட்டி மற்றும் அக்கௌண்டபிலிட்டி தொடர்பான விடயங்கள். வளர்ந்து வரும் சந்தைகளில் பொருளாதாரங்களுக்கான உயர்வடைந்த பொருளாதாரங்களின் நாணய கொள்கை அழிவுகள். எல்லா நாடுகளிலும் மத்திய வங்கியானது தமது நிதி கொள்கை தொடர்பான தீர்மானங்களை அவர்களது உள்நாட்டு நிலைமைகளுக்கு ஏற்றளவில் எடுப்பார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் நிதி கொள்கைகள் தொடர்பாக செயற்பாடுகள் விசேடமாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரத்தின் தீர்மானங்கள் எழுச்சி பெற்று வரும் சந்தை பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப மரபு ரீதியான கருத்தில் கொள்ளப்படும் ஒரு விடயம் யாதெனில், வர்த்தகமானது உலகின் ஏனைய பாகங்களுக்கு மத்திய வங்கியின் தீர்மானத்தை அனுப்பி வைக்கும் ஓர் ஊடகமாகும். அப்ப ஒரு பிசினஸ் என்பது மத்திய வங்கியின் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும்.
தற்போதைய பின்புலத்துக்கு அமைய வர்த்தகம் மற்றும் நிதி பாய்ச்சல்கள் ஆகிய 2 தீர்மானங்களின் தாக்கங்களை உலகின் ஏனைய பகுதிகளுக்கு பரிமாற்றலாம். விசேடமாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நிதி கொள்கைகள் தொடர்பான தீர்மானங்கள் எழுச்சி பெற்று வரும் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உலகளாவிய நிதி நெருக்கடிகளில் போது அதன் பின்னரும் மிகவும் குறைந்த மட்டத்திலான வட்டி வீதங்கள் மற்றும் போதுமான வசதிகள், அதாவது குவான்டிடேட்டிவ் ஈசிங் என்று சொல்றோம், வளர்ச்சியடைந்த நாடுகளின் மூலத்துக்கு எதிரீடாக செலாவணி விகிதங்கள் அதிகரித்தமையுடன் பொருளாதாரத்தின் மிகை சூடாக்குதலுக்கு உள்ளானது. ஓவர் டென்டிங். நெருக்கடிக்கு பின்னர் நிதி கொள்கைகள் மற்றும் வட்டி வீதங்கள் அதிகரித்து சராசரி நிலைக்கு கொண்டு வருதல், போதுமான அளவிலான வசதிகளை வழங்குதல், மூலதனமாக எழுச்சி பெற்று வரும் பொருளாதாரத்திலிருந்து உயர்மட்டத்திலான பொருளாதாரத்துடைய நாடுகளை சென்றடைய வழிகோலுகிறது. இந்த நிலைமை எழுச்சி பெற்று வரும் நாடுகளில் செல்வதி நிலுவைகள் மீது அழுத்தங்கள் ஏற்படவும் செலாவணி வீதங்கள் சூட்சுமமான முறையில் தேய்மானம் அடைவதற்கும் காரணமாக அமைகின்றது. அப்ப நீங்கள் என்ன பொறுத்த மட்டும் ஒரு முதல் உங்களுக்கு எது ஈஸியான கேள்வியாக இருக்கும் என்பதுல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அந்த அடிப்படையில நீங்கள் ஒரு ஈஸியான கேள்விகளை எடுத்து ஆன்சர் பண்ணலாம். என்ன பொறுத்த மட்டும் இப்படியான அந்த சிறு குறிப்புகள் வரும் பொழுது அந்த சிறு குறிப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஆன்சர் பண்ணி ஸ்கோர் பண்ணலாம். அப்ப இப்படியான அந்த 7வது கேள்வியில இன்டர்நேஷனல் விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அளவு ஜெனரல் நாலேஜ். உதாரணத்துக்கு இப்ப இந்தியால பாலிசி ரேட் 2.5% 0.25 குறையுதுன்னு சொன்னா அது ஏன் என்பது உங்களுக்கு இப்ப படிச்சதை வச்சுக்கொண்டு ஜெனரலா சொல்லலாம். அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா இந்தியால என்ன நடந்ததுன்னு தெரியாம விட்டாலும் உங்களால எழுதக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி அந்த 10 கேள்விகளுக்குள்ள உண்டு அந்த நான் சொன்ன மாதிரியான சுருக்கமான விடயங்கள் வரும். அதே சமயம் இப்படியான சின்ன சின்ன ட்ரெண்டுகள் இருக்கும். நீங்கள் எனக்கு தெரியாது உங்களோட பிரான்ச்சுகளில் இந்த பேங்கிங் மேகசின்கள் அதுகள் ஏதாவது வருகின்றதோ எனக்கு தெரியாது. அப்படி ஏதேனும் வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன்ஸ் நீங்கள் உங்களுக்கு இயலுமெண்டா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்படியான பேங்கிங் மேகசின்களை இன்டர்நேஷனல் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கக்கூடிய பேங்கிங் மேகசின்களை வேண்டி போட சொல்லி உங்களோட பிரான்ச். இப்ப ராம்குமார் கூட அதை கதைக்கலாம். இப்ப திவாரன் சொன்னீங்க நீங்க அக்கரப்பத்து பிரான்ச்ல வேலை செய்யறேன் என்ன? ஆமாம் சார். அப்ப நீங்கள் அதுகளை கேட்டு அப்ப உங்களுக்கு அது லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டே சும்மா வாசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு கிழமைக்கு ஒரு ஆர்டிக்கலை நீங்க வாய்ச்சி முடிச்சிங்களா? நான் சொல்றேன் டைம் காணாத பட்சத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் வாய்ச்சி முடிச்சாலும் கூட இது உங்களோட அடிமனதுல ஆழமா பதிஞ்சிருக்குமென்னா நடைமுறை விடயங்கள். அப்ப அப்படித்தான் இதுகளை நாங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணி கொள்ளலாம் என்றதை நான் சொல்லுகின்றேன். மற்றது நீங்கள் வெப்சைட்டை தேடி அந்த முதலாவது கேள்விக்குள்ள வர்ற விஷயத்துக்காக அதுக்கு கொஞ்சம் ரெடியாகி கொண்டிருங்க. ஏன்னா அது ஷுவர் மார்க்ஸ். அது மற்றது கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது குழம்பாம வாசிச்சு ஆன்சர் பண்ற தன்மையை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதும் முக்கியம். அப்ப நாங்கள் 2019 2 பேப்பரும் முடிச்சிட்டோம். என்னுடைய நோக்கம் குறைஞ்சது ஒரு 5 பேப்பராவது செய்வது தான். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு எக்ஸாம் பேப்பரை எடுத்துக்கொண்டாலும் பாஸ் பேப்பர் என்பது மிகவும் முக்கியம். நாங்கள் என்னத்தையும் படிச்சிருக்கலாம் தியரியை கொள்ள, இந்த பாஸ் பேப்பர்ல என்ன மாதிரி அந்த தியரி வருகின்றது என்பதும் பாஸ் பேப்பர் பேட்டர்னும் அதுக்கு நாங்கள் என்ன மாதிரி ஆன்சர் பண்ண முடியும் என்பதும் தான் முக்கியம் எக்ஸாம் பாஸ் பண்ண. அதால இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்து என்ன சொன்னால் 2021 பேப்பர் கொஞ்சம் ரெடியாக வேண்டி இருக்கின்றது. அதனால அதுக்கு முதல் நாங்கள் ரெடியாக இருக்கின்ற இந்த பேப்பர்களை நாங்கள் பார்ப்போம் என்ற அடிப்படையில் 2018 செப்டம்பரை பார்ப்போம். உங்களுக்கு இதை விட்டுட்டு வேற ஏதேனும் பேப்பர் பார்க்கணும்னாலும் நீங்கள் சொல்லுங்க. என்ற நோக்கம் இந்த 5 பார்க்கறது தான். 2019 2 முடிச்சிட்டோம், 2018 2 முடிச்சிட்டு 2021 பார்க்கறது தான் என்னுடைய நோக்கம். வேற மாதிரி ஏதாவது உங்களுடைய
எண்ணங்கள் இல்லாட்டா ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. சும்மா இருக்கா வாட்சி பாருங்க. இந்த 2018 மார்ச்சுக்குரியது. சாரி 2018 செப்டம்பரா நாங்க பார்க்க போறோம். 2018 செப்டம்பர். அப்ப நாங்கள் வந்து இந்த முதலாவது MCQ ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம். அப்ப இதுல நீங்கள் இப்ப முதலாவதுல என்ன விளங்கி கொள்றீங்க? அப்ப ஒன்றை நாங்கள் பார்த்து கொண்டோம் என்று சொன்னா, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து பணவீக்க இலக்கடலான நாணய கொள்கை. அந்த பணவீக்க இலக்கடல் தொடர்பான நாணய கொள்கை வந்து கிட்டத்தட்ட 20-25 நாடுகளுக்குள்ள தாங்கள் கடைபிடிக்க துவங்கி இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பணவீக்க இலக்கடல் நாணய கொள்கைய இதுல சொல்லப்பட்ட நாடுகள் கடைபிடிக்கிறது என்பது சரியா? இரண்டாவது, நாணய இலக்கடல் முறைமையில இலங்கை, வங்காளதேசம், பூட்டான், அர்ஜென்டினா இருக்கின்றதா? ஸ்லாவேனி வீத இலக்கடலுக்குள்ள சிங்கப்பூர், ஹாங்காங், துருக்கி, சீனா இருக்கின்றதா? மேலே கொடுக்கப்பட்ட கட்டமைப்புகளை தவிர்த்த மாற்று கட்டமைப்புகள் தொடர்பாக செக் குடியரசு, பெரு, இலங்கை, ஆஸ்திரேலியா இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்த்துட வேண்டும். இதுல லேசா நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்னென்று சொன்னா, இப்ப இலங்கையும் வந்து 18ஆம் ஆண்டுல இல்லாட்டாலும் 20ஆம் ஆண்டுகள்ல பணவீக்க இலக்கடல் நோக்கி வந்துட்டுது. அப்ப நாணய இலக்கடல் நோக்கி இலங்கை, வங்காளதேசம், பூட்டான், அர்ஜென்டினா இருந்திருக்கலாம். செலாவணி வீத இலக்கடல் நோக்கி சிங்கப்பூர், ஹாங்காங், துருக்கி, சீனா இருந்திருக்கலாம். மேலே கொடுக்கப்பட்ட கட்டமைப்புகளை தவிர்த்த மாற்று கட்டமைப்புகள்ல செக் குடியரசு, பெரு, இலங்கை, ஆஸ்திரேலியா இருந்திருக்கலாம். அப்ப மேலே கொடுக்கப்பட்ட கட்டமைப்புகளை தவிர்த்த மாற்று கட்டமைப்புகள் என்பது பிழை. செலாவணி வீத இலக்கடலுக்குள்ள சிங்கப்பூர், ஹாங்காங் இருக்கலாம், ஆனா துருக்கி, சீனா இல்ல. நாணய இலக்கடலுக்குள்ள அந்த நேரத்துல இலங்கை இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு பூட்டான், அர்ஜென்டினால நம்பிக்கை இல்லை. ஆனா நிச்சயமா உங்களுக்கு தெரியும், பணவீக்க இலக்கடலுக்குள்ள இப்ப நாங்கள் பார்க்க எங்களுக்கே விளங்கினது நியூசிலாந்து, இஸ்ரேல், நோர்வே எனக்கு ஷுவர். ரூமேனியாவும் வந்து கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாணய ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள இணையும் முயற்சிகள்ல மும்மரமாக இருப்பன்படியால அவையிலும் வந்து பணவீக்க இலக்கடலுக்குள்ள போயிருக்கலாம். ஆகவே இதுல வந்து ஆனாவத்தான் சரியான முடிவாக உள்ள நாலேஜுக்குள்ள எடுக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப இதுவே 2020 எடுத்திருந்தா இதுக்குள்ள இலங்கையை நாங்கள் பூத்தி இருக்கலாம்.
ஆனா திரும்ப நான் சொல்றேன், இந்த பணவீக்க இலக்கணல்ல முதன்மையாக முன்னுக்கு முதல் கொண்டது நியூசிலாந்தா தான் இருக்கின்றது. ஆயிரத்தி 1949 ஆண்டின் 58 இலக்க நாணய விதி சட்டத்தின் கீழ் தனது அதிகாரங்கள், கடமைகள், பணிகள் மற்றும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபைக்கு இவ்வகையாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட விடயத்துல ஒன்று என்ன, நிதித்துறைக்கு பொறுப்பான அமைச்சரின் ஒப்புதலுக்காக மத்திய வங்கியின் ஆளுநரை நியமிப்பது. அது பிழை. இரண்டாவது, நாணய சபையின் ஒரு உறுப்பினர் நோய், இலங்கையில் இல்லாமை அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணமாக தனது பதவி தொடர்பான கடமைகளை தற்காலிகமாக நிறைவேற்ற முடியாமல் இருக்கும்போது வேறொரு நபரை நியமனம் செய்தல் அதுவும் பிழை. மூன்றாவது, அலுவலர்கள், சேவகர்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருப்போர் மற்றும் நியமனதாரர்கள் நன்மை கருதி ஓய்வூதியங்கள் அல்லது சேமலாப நிதியங்கள் அல்லது திட்டங்களை உருவாக்குதல், ஒழுங்குபடுத்துதல், அத்துடன் அக்காலத்திற்கு இந்த நிதியம் மற்றும் திட்டத்திற்கு உறுப்பினர் சார்பில் பங்களிப்புகளை செய்தல் என்பது அதை ஏற்றுக்கொள்ளலாம். மத்திய வங்கியின் நாணய சபைக்கு இடப்பட்டுள்ள அதிகாரத்தில் உண்டு அது. இதுல முக்கியமாக சேமலாப நிதியங்களை தான் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. மத்திய வங்கியின் பிரதான பிரதிநிதியாக செயற்படுதல், அது கேள்வியில ஏதோ ஒரு பிள்ளை இருக்கணும் நினைக்கின்றேன். மத்திய வங்கியின் பிரதான பிரதிநிதியாக செயற்படுவது நாணய சபை தான் என்றாலும் அது ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல. மத்திய வங்கியின் பிரதான பிரதிநிதி இல்லை. மத்திய வங்கிய வழிநடத்தும் ஒரு சபைதான் நாணய சபை. அப்ப அடுத்தது நாணய விதி சட்டத்தின்படி மத்திய வங்கி உருவாக்கப்பட்ட போது அதன் மூலதனமாக கருதப்பட்டது நாணய ஆணையாளர் சபையின் மிகையான சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையாகிய 15 மில்லியன் ரூபாய்கள். இரண்டாவது, நாணய ஆணையாளர்கள் சபையின் மிகையாக சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையான 50 மில்லியன் ரூபாய் இல்ல. அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் முறைமையில் இருந்து பெறப்பட்ட கொடையாகிய 15 மில்லியன் ரூபாய்கள் அதுவும் இல்லை. நாணய ஆணையாளர்கள் சபையின் மிகையான சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட தொகையாகிய 15 பில்லியன் ரூபாய் எல்லாம் பிள்ளை. முதலாவது தான் சரி. 15 மில்லியன் ரூபாய் தான் நாணய ஆணையாளர் சபையின் மிகையான சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆகும். அப்ப நான்காவது விடயம் என்னென்று சொன்னா, நாணய விதி சட்டத்தின் 113வது பிரிவின் கீழ் அளிக்கப்பட்ட தொழிற்பாடுகளின்படி இலங்கை மத்திய வங்கியானது அரசு பணியங்களை வழங்குவதற்கான காரணம் என்ன? ஏப்ரல் மற்றும் டிசம்பர் பண்டிகை கால பகுதிகளில் நாணயத்திற்கான பருவகால கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு. அது பிழை. திரவத்தன்மையை முகாமைத்துவம் செய்வதற்கு, வட்டி வீதங்களை வழிநடத்துவதற்காகவும் திறந்த சந்தை நடவடிக்கைகளை மத்திய வங்கி மேற்கொள்வதற்கு, அரசாங்கத்தின் நிதியியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, கடன் பெறுவதற்கு மேலே குறிப்பிடப்பட்ட யாவும். அப்ப இது நான் உங்கள்கிட்டயே விடுறேன், நீங்களே ஒரு முடிவை எனக்கு சொல்லுங்க. அதுக்கு என்ன விடை? அரசுக்கு நிதி ஈட்டுறதுக்கு, அரசாங்கத்துக்கு அந்த அரச நிதியியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு கடன் பெற்று.
அது சரியோ. என்ன முதல் ரெண்டும் பிள்ளையாண்டபடியா 4வது வராது. அடுத்தது ஐரோப்பிய மத்திய வங்கியின் பிரதான கொள்கை வட்டி வீதம். இதை நீங்கள் நல்லாவே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. இது என்னன்னு சொன்னா ரீபர்ச்சேஸ் ரேட் இல்ல, பிரதான மீள் நிதியிடல் ரீஃபினான்சிங் ரேட், கடன் வழங்க வீதம். 2வது மீள் நிதியிடல் வீதம் ரீஃபினான்சிங் ரேட். அவைகளோட கொள்கை வட்டி வீதம் வந்து மெயின் ரீஃபினான்சிங் ரேட்டாக தான் இருக்கின்றது. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் லெண்டிங் ரேட்டும் வங்கி வீதம் ஒன்றும் இல்லை, மேல்கொண்டான வீதம் இல்லை. கீழே தரப்பட்டுள்ள நேரடியான வினாக்களுக்கு பொருத்தமான முறையில் பதிலளிக்கவும். உலகில் மிகப்பெரிய அலுவல்சார் வெளிநாட்டு செலாவணி ஒதுக்கை கொண்டுள்ள மத்திய வங்கி யாது? அது வந்து ஒரு நல்ல கேள்வி. மிகப்பெரிய அலுவல்சார் வெளிநாட்டு செலாவணி ஒதுக்கை கொண்டுள்ள மத்திய வங்கி யாது? அப்ப 2வது ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் முகாமையின் தலைவர் மற்றும் இந்தியாவின் ஆளுநர் பெயர்கள். அதை நீங்கள் 2018 ஒருக்கா பார்த்துக் கொள்ளலாம். இந்திய மத்திய வங்கியின் தற்போதைய நாணய கொள்கை கட்டமைப்பின் தொழிற்பாட்டு இலக்கு, அதாவது ஆப்பரேட்டிங் டார்கெட் வந்து என்ன? பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினால் எய்தப்பட வேண்டிய முக்கிய அளவு சார்ந்த செயற்பாட்டு அளவீடுகள். பட் அதை கீ குவான்டிடேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கிரைட்டீரியா. அடுத்தது ஒரு நாணய சபை மற்றும் மத்திய வங்கியின் நாணய வெளியீட்டை நிர்ணயிப்பது எது? ரைட். அப்ப முதலாவதுக்கு என்ன விட நல்ல இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. நாங்கள் இப்படி பார்க்கலாம். உலகத்திலேயே நம்பர் 1 எக்கனமி உள்ள நாடு எது? யாராவது சொல்லிடுமா? நம்பர் 1 எக்கனமி உள்ள நாடு எது? USA. சரி. 2வது சைனா. 3வது ஜப்பான். 4வது 5வதுல இருக்கிறது ரஷ்யா, யூரோப். இப்ப மிடில் ஈஸ்ட்களோட ஃபாரின் ரிசர்வ் எப்படி இருக்கு? இப்ப மத்திய கிழக்கு நாடுகளோட ஃபாரின் ரிசர்வ் எப்படி இருக்கு? அங்க ஹையா இருக்கும் சார். அவங்களோட அந்த பெட்ரோலியம் இருக்கிறனால ஹையா இருக்கும். ஓ, அதுவும் வந்து அந்த பிரிஞ்சு போறபடியா எங்களால அது ஹை என்றதுக்கு என்ன? ஆனா ஒன்று உங்களுக்கு தெரியுமா, இப்ப யார்கிட்ட நிறைய ஃபாரின் ரிசர்வ் இருக்கின்றது? ராம்குமார் சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட நிறைய ஃபாரின் ரிசர்வ் இருக்கின்றது? பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா. ஏன்? நீங்க அண்மை காலமா நிறைய விடயங்களை நீங்க பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. என்னன்னு சொன்னா இப்ப சைனா வந்து நிறைய ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கின்றோம். அந்த நாடுகளுக்கு அரசாங்கங்களுக்கு நிறைய தொடர்ச்சியான கடன்களை கொடுத்து அந்தந்த நாடுகளை ட்ரெப் பண்ணி விட்டு இருக்கின்றோம். நிறைய ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து அப்படியான வேலைகளை செய்து நிறைய நிறுவனங்களை கொள்வனவு செய்து நிறைய காணிகளை கொள்வனவு செய்து நிறைய முதலீடுகளை செய்திருப்பதாகவும் நிறைய அக்ரிகல்ச்சர் வேலைகள் அப்படி இப்படி நிறைய மைனிங் எல்லாம் எடுத்து செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். அப்ப அதுல உண்மை என்னன்னு சொன்னா இப்ப சைனாட்ட வந்து நிறைய ஃபாரின் ரிசர்வ் இருக்கின்றது. அப்ப சைனாட்ட இருக்கின்ற ஃபாரின் ரிசர்வ்களை வந்து சைனா வந்து காசா வச்சிருக்க விரும்புதில்லை.
காசா வச்சிருக்க விரும்புகிற மட்டுமல்ல, இந்த கடன் கொடுத்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கத்தோட கடன் கொடுப்பதாக இருக்கின்றது. சும்மா கடனை கொடுத்து போட்டு வட்டிக்க வேண்டதாக இருந்தால் அந்த இன்டர்நேஷனல் கரன்சி வச்சிருக்கின்ற சைனா இன்டர்நேஷனல் கரன்சியா வச்சிருக்கின்ற கரன்சி வந்து US டாலர். அப்ப சைனாக்கு வந்து எப்படியோ தான் நம்பர் ஒன்னா வரணுமென்ற அடிப்படையில் அந்த US டாலருக்கு அது ஒரு ஊடகமா பயன்படுத்த விரும்புமே ஒழிய அந்த US டாலருக்குரிய மதிப்பை கொடுத்து வச்சிருக்க விரும்பாது. ரெண்டாவது வந்து நாளைக்கு விரும்பிய விரும்பாம ஏதோ ஒரு காரணத்தால US டாலருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சைனா பேங்க்ல வச்சிருக்கிற பேலன்ஸுகள் எல்லாம் வந்து அநியாயமா போய் ஆகவேதான் அவர்கள் வந்து இந்த சொத்துக்களை வெளிநாடுகள்ல உங்களுக்கு தெரியும் சென்மதி நிலுவை வந்து எக்ஸஸா வந்ததுன்னா அது அந்த வருடத்துல ஏதோ ஒரு வகையில ஜீரோ ஆகும் ஒவ்வொரு நாடு. அந்த அடிப்படையில அந்தந்த வருஷத்துல வர எக்ஸஸ் அமௌண்ட்டை வேற வேற நாடுகள்ல போய் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ரிட்டர்ன்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அப்ப சைனாட்ட நிறைய ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இருக்கின்றது. அதே சமயம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்டையும் நிறைய ஃபாரின் ரிசர்வ் இருக்கின்றது. அது குறிப்பிட்ட ஒரு நாடு அண்டு இல்லை, மொத்தத்தில் இந்த ஒபெக் நாடுகள் அதிலே முக்கியமாக மிடில் ஈஸ்டுக்குள்ள இருக்கிற நாடுகள் வெனின்சுலா அதுகள் எல்லாம் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்கென்னு அவர்கள் வந்து நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் அதுகள் காரணமாக அவர்களால் சரியான முறையில் உற்பத்தியை கூட்டி ஏற்றுமதியை செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இதே மாதிரி ஆரம்பத்தில் மத்திய கிழக்கு நாடுகளும் தடுமாறி கொண்டிருந்தார்கள். தங்களுடைய உள்நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்களுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியிருந்தபடியா அவர்கள்ட்ட ஃபாரின் ரிசர்வ்கள் இருந்தாலும் நிறைய இம்போர்ட்ஸ் தேவைக்காக அதை பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் திடீர் இப்ப பாருங்க க்ரூட் ஆயில் விலை கூடிக்கொண்டு போகின்றது, $85-86 போகின்றது. அப்ப இப்படியான நேரத்தில் வர அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராஃபிட்டை வந்து வடிவாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போகின்றன. ஸ்போர்ட்ஸ் அதுகளில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூரோப்புக்குள்ள யூகேல அமெரிக்கால எல்லாம் ஸ்போர்ட்ஸ் இதுகளுக்குள்ள கூட இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணினோம். உதாரணமாக இந்த மான்செஸ்டர் யுனைடெட்டோ இல்லாட்டா மான்செஸ்டர் சிட்டியோ தெரியவில்லை, ஏதோ ஒரு கிளப்பை கூட ஒரு ஷேக்கரால் வேண்டி இருக்கின்றது. மற்ற இப்படியான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்களுக்குள்ளால எமிரேட்ஸ் செய்கின்ற விளம்பரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதிலேயும் உங்களால விளங்கி கொள்ள முடியும் அவ்வளவு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸை எமிரேட்ஸ் செய்கின்றது. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்களை இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் செய்து கொண்டிருக்கின்றன. என்றாலும் இந்த விடயத்தை பொறுத்த மட்டும் எங்களுக்கு இந்த இதுக்குரிய ஆன்சராக நாங்கள் சைனாவை தான் நாங்கள் சொல்லி கொள்ளலாம். ஐக்கிய அமெரிக்க பெடரல் ரிசர்வ் முறைமையின் தலைவர் மற்றும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெயர்கள் அந்த காலத்துல வந்து ஜெரோம் பவல் மற்றும் உஜித் பட்டேல் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் இப்ப உள்ளது யாருன்றதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ உள்ளது மட்டும் இல்லை, இப்ப 2020 யார் இருந்தது அவர்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் மாற மாட்டினோம். இப்ப இந்தியா இலங்கை மாதிரியான நாடுகள்ல தான் அடிக்கடி மத்திய ஆளுநர்கள் மாறுவினோம். இப்ப அமெரிக்கா யூகே மாதிரியான யூரோப்பியன் யூனியன் மாதிரியான இடங்கள்ல முன்னமே சொல்லப்பட்டிருக்கும் இந்த டேர்ம் தான் இது, இந்த டேர்ம் முடியும் பொழுது வேறு வேறு வேறு. அடுத்தது வந்து இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய நாணய கொள்கை கட்டமைப்பின் தொழிற்பாட்டு இலக்கு வந்து என்னன்னு கேட்டா அது உங்களுக்கு தெரியும், இந்த அழைப்பு பண வீதம் தான். அதாவது இன்டர் பேங்க் மணி மார்க்கெட்டில் ஒரு ரேட் ஒன்று இருக்கின்றது, அந்த வீதத்தை தான் நாங்கள் ஆப்ரேட்டிங் டார்கெட்டாக பயன்படுத்துறது. உங்களுக்கு தெரியும், நான் அன்றைக்கு சொன்னேன், அந்த திரவ நிலையில கொஞ்சம் ஷார்டேஜ் வரும் பொழுது மத்திய வங்கி இந்த பாலிசி ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் திரவ நிலையை அதிகரித்தது. அப்படியான தொழிற்பாட்டு இலக்குகளுக்கு இந்த
அழைப்பு பண வீதத்தை தான் பயன்படுத்துறது. மற்றது பன்னாட்டு நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் அரசாங்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினால் எய்தப்பட வேண்டிய முக்கிய அளவு சார்ந்த செயற்பாட்டு அளவீடுகள் என்பது என்ன என்று கேட்டதுக்கு அது உண்மையின்படி எங்களுடைய அந்நிய செலாவணி கையிருப்பினர் மீதியைத்தான் நாங்கள் சொல்லி கொள்ளுவது. அப்போ உண்மையின்படி நாங்கள் அப்படியான நிதி வசதி திட்டத்தில் இந்த முறை நாங்கள் போய் கேட்கவில்லை. ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்றை செய்யவும் இல்லை, ஒரு அப்பீலும் செய்யவில்லை. ஒரு நாணய சபை மற்றும் மத்திய வங்கியின் நாணய வெளியீட்டை நிர்ணயிப்பது எது? அது பணவீக்க இலக்கு. பணவீக்க இலக்கை வச்சு கொண்டுதான் நாணய பண நிரம்பல அவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகினம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகும் பொழுது அதன் மூலமாக பணவீக்கத்தை வச்சுக்கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பண நிரம்பல் தீர்மானிக்கப்படுகின்றது. எவ்வளவு கூட்டணும் எவ்வளவு குறைக்கணும் என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இந்த 2வது கேள்வியை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏதாவது கமெண்ட்ஸ், அதாவது உங்களோட கேள்விகளை விட்டு வேற ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கின்றதா? நீங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த கட்டத்திலேயே நீங்கள் நல்ல சஃபிஷியன்ட் நாலேஜ் ஒன்று எடுத்துட்டீங்கள் என்று தான் நான் சொல்லுவேன். ஆகவே நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட இப்ப ராம்குமார் எல்லாம் நல்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ல இருப்பீங்கள் என்று நான் நம்புறேன். என்னென்னா நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் படித்த மாதிரியே செகண்ட் டைமும் அப்படியே ஊக்கத்தோட படிக்கிறது எனக்கு தெரிகின்றது. அதே மாதிரி ஆன்லைனில் இல்லாதவர்கள் என்ன மாதிரி என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆன்லைனில் வருவர்களோடு தான் நான் கதைச்சு தண்டவடிக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல இருக்கின்றதா திவாகரன் இல்லாட்டா ராகம் ராம்குமாருக்கு? நாங்கள் இயலுமான மட்டும் நாங்கள் ப்ராக்டிக்கல் அப்டேட்டட் நாலேஜை நாங்கள் வச்சுக்கொள்வது நல்ல. இது இந்த பேப்பருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு இப்ப இதுல நீங்கள் இப்ப ஆன்லைனில் நிற்பவர்கள் இந்த பேப்பர் மட்டும் தானே செய்கிறீர்கள், வேற பேப்பரும் செய்கிறீங்களா இந்த முறை? வேற எதுவும் செய்யறேன் சார். வேற எத்தனை பேப்பர் செய்றீங்க? இன்னும் 2 செய்யறேன். இதுவும் இன்னொன்று 3 சார். இதோட சேர்த்து 4 பாடம். இதோட சேர்த்து 4 பாடம். அப்ப கிட்டத்தட்ட 5 4 பாடம் செய்றீங்க. ராம்குமார் இதோட சேர்த்து 4 பாடம் செய்றேன். மொத்தம் 4 பாடம் எடுக்கணும், 5 பாடம் எடுக்கணும். மொத்தம் 7 இருக்கு சார். கட்டாயம்னாலும் கம்பல்சரி ஆப்ஷன் 3 மேனே. ஆமாம் சார். கட்டாயம் 7 பாடம். இப்ப இதுல உள்ள பிரச்சனை, உங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வந்தது என்னன்னா, இந்த 6 மாதத்தால ஒரு எக்ஸாம் வராம விட்டபடியா தான் நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்தது. ஆனா அதுல நான் அந்த வேற விதத்துல சொல்ல போனா, நாங்கள் இப்ப இந்த 21 பேப்பர் செய்துட்டீங்களோ தெரியவில்லை. மற்ற பாடங்களுக்கு அந்த பாடக்குரிய பேப்பரை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பிராக்டிக்கலான கேள்விகள் இல்லாட்டா இலகுவான கேள்விகள் உங்களுக்கு அம்பிட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இந்த முறையும் அப்படி வரலாம் என்ற நம்பிக்கையில நீங்கள் செய்யும் பொழுது உங்களால லேசா பாஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக இருந்திருக்கும். அதை நீங்கள் ஒருக்கா கவனத்துல கொண்டு படிச்சீங்களேன்னா, இந்த 2 தரம் சிட் பண்ண 4 பாடங்களும் பார்க்க ஒரே தரம் சிட் பண்ணி 4 பாடங்களை பாஸ் பண்ணது லேசாக இருக்கும். நாங்கள் அந்த அடுத்த பேப்பரை நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. எனக்கு கேட்க இல்லையன்னு சொன்னால் நாங்கள் வைண்ட் அப் பண்ணுவோம். ஓகே. அப்ப திவாகரன் நீங்கள் இருக்கிறதும் அதே ஊர் தானே? இல்ல சார், ஊர் கொழும்பு தான் சார். இங்க ஒர்க்குக்காக இங்க நிக்கிறேன். ஒர்க்குக்காக அங்க போயிருக்கீங்க? நான் நிறைய அக்கரைப்பட்ட பக்கம் நிறைய ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் செய்தனால அதான் கேட்டேன். திருக்கோவில் ஏரியாவில் நிறைய செய்தேன். ஓகே, அப்புறம் தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.